நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. இன்றும் சுவிஸ் நேரத்துக்காக காத்திருக்கின்ற உங்கள் அனைவருக்குமே அன்பு வணக்கங்களுடன் வழமை போல் இன்றும் சுவிஸ் நேரத்தில் இந்த நேரத்தில் தொடர்கின்றது. அரசியல் சமூக மேடை. இன்றும் அரசியல் சமூக மேடைக்காக காத்திருக்கின்ற உங்கள் அனைவருக்குமே மீண்டும் அன்பு வணக்கங்களுடன் சமகால நிகழ்வுகளினுடைய விளக்கங்களுடன் நமது ஆய்வாளர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். வடபகுதிக்கான ஜனாதிபதி அவர்களது விஜயம், தமிழ் அரசியல் வான்பரப்பிலே நீண்ட காலமாக தனது கடமைகளை ஆற்றிய மாவை சீனாதராஜா அவர்களது நிறைவு, குறிப்பாக இங்கே புலம்பெயர்ந்த மண்ணிலே ஈழ தமிழர்கள் இந்த போராட்டம் என்று சொல்லி கூடுதலாக இந்த வாட்ஸ்அப் இந்த சமூக பரப்பிலே தங்களுடைய கருத்துக்களை தொடர்ச்சியாக சொல்லி கொண்டு வருபவர்கள், அதாவது வேலைக்கு போகிறார்களோ இல்லையோ தொடர்ச்சியாக இந்த கருத்துக்களை தொடர்ந்து விவாதித்து கொண்டு வருவது, அந்த விவாதம் என்பது ஒரு ஆக்கபூர்வமான விவாதம் இல்லாமல் தொடர்ந்து தங்களுக்குள்ள காழ்ப்புணர்ச்சிகளை வெளிப்படுத்துகின்ற வகையிலே செய்திகளை வாட்ஸ்அப் போன்றவற்றிலே பரப்பி, இன்ஸ்டாகிராம் போன்றவற்றினூடாக டிக்டாக் ஊடாக பரப்பி வருபவர்கள் மத்தியில் தற்போது சீமான் சூடுபிடித்திருக்கிறார். தமிழகத்திலும் சீமான் சூடு பிடித்திருக்கிறார். சீமானை பொறுத்தவரையில் அவர் குறிப்பிடுகின்றார், தன்னுடைய நோக்கம் என்பது பெரியாரை விமர்சிப்பது, திராவிட கட்சிகளை இல்லாது செய்வது என்று குறிப்பிடுகிறார். பெரியார் படத்தை முன்னிறுத்தி ஒரு அரசியல் செய்யும் போது உங்க வழியில் தானே அவங்க சொன்னது வேணாம், எனக்கு பெரியார் படம் வேணா, நீங்க வச்சுக்கிறீங்க. பெரியார் எனக்கு வேண்டாம், நீங்களே வச்சுக்கிறீங்க. எங்களுக்கு சீமானோட கொள்கை இந்த மாதிரி பேசுற அந்த திராவிட மக்களாத்தையும் இங்க ஒழிக்கிறது தான். இப்ப நீங்க என்ன கொள்கை, எந்த கொள்கை 15 வருஷமா பேசுற இப்ப கொள்கை திராவிடம்னு பேசுறவங்களை ஒழிக்கிறதா என் கொள்கை. வேற ஏதாவது வேணுமா? கொள்கையுமே பெரியாரை எதிர்க்கிறது. உன்னோட திராவிட சித்தாந்தத்தின் வேறது பெரியார் வெட்டி சாய்க்கிறது. வேற ஏதாவது விளக்க வேணுமா? நாங்கள் இந்தி ஒழிக அல்ல, என் தம்பி துறை கூட காட்டினார். இந்தி ஒழிக அல்ல, தமிழ் வாழ்க. பெரியார் ஒழிக அல்ல எங்கள் முழக்கம், பிரபாகரன் வாழ்க. திராவிடம் ஒழிக அல்ல, தமிழ் தேசியம் வளர்க வெல்க. இதுதான் எங்கள் முழக்கம். நாங்கள் தமிழர்கள் என்று சொல்லும் போது நீங்கள் ஏன் வெறுக்கிறீர்கள், எதிர்க்கிறீர்கள்? பெரியாரை இழிவுபடுத்தி விட்டார்கள் வழக்கு. பைத்தியக்காரங்களுக்கு பிறந்த பைத்தியக்காரங்களா, 60 ஆண்டுகளா உங்க பெரியார் தாண்டா என் இன மக்களையும் எங்களையும் இழிவுபடுத்தி. உண்மையிலேயே நீங்க எங்கிட்ட மண்டிட்டு பொது மன்னிப்பு கேட்கும்டா, தெரியாம கட்டிட்டோம். சரி, இதெல்லாம் ஒரு கால கொடுமை, நீ விட்டு போயிடும் நினைக்கிற தம்பி. மறுபடியும் சொல்றேன், வரலாற்றிலேயே நீ முதலா இப்பதான் ஒரு எதிரியை சந்திக்கிற. நீ சொல்லுவான், ஆமா கரீம் அங்க போய் சொல்லு, பண்டிகை அங்க போய் சொல்லு. கடைசியா சூட்டு பாய்ச்சி எடுத்துக்கும் போது ஒரு துப்பாக்கி, இது AK-74. அவர்கிட்ட இருக்கு ஒரு பழக்கம். இது எந்த நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டது, எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது, இந்த துப்பாக்கிக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு அவன் மாதிரி ஒரு அறிஞன் இனி இந்த இடத்தை மாட்டான். ஏன்? பார்வதி தாயின் வயிற்று வழியில் பிறந்தவனடா, தமிழ் தாயின் வரலாற்று வழியில் பிறந்தவனவன். என்னமா அது கொடுங்க, அது கொடுங்க, உங்க இது கொடுங்க. எங்க அண்ணன் நடிச்சு திருச்சி இங்க பத்தியா, இது ஜெர்மன். இது வந்து 1998 இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதன் விசை வந்து இவங்க 36 குண்டுகள் இதுல போடலாம், இதுல 40 போடலாம். இப்படி உலகத்தில் 5 நிமிஷம் மாட்டிச்சு நாங்க போட்டு சொல்லுங்க. பயந்துவனி கடைசியா எங்க கடாடி, நாங்க 2 பேரும் ஒரு வயசு ஆளுங்க. இங்க நாற்காலி போட்டு என் தலைவன் உட்கார்ந்து என் தம்பி சுடலை பார்த்துட்டு இருக்கா, சரியா வரல. நெஞ்சில சுட்டா தாண்டா 10, கீழே மேல கீழே போச்சுன்னா 8, 9, 6, 7. எனக்கு 7க்கு மேல போக மாட்டேது. பாத்துட்டு இருந்து என்ன பிரச்சனைன்னு கேட்கிறாரு. படையினா அப்படின்னு எடுத்துங்களா, இல்லாதான் இருக்காரு. இங்க இருந்து சொல்லலாம்ல,
கடாவி கிட்ட போறாப்ல, கிட்ட போய் கீழே குனிஞ்சு அண்ணன் வந்து விசைய டக்கு டக்குன்னு அழிக்கிறாரு, தலை கவுந்துக்கிறது. இப்படி நீங்க சினிமாவில் சொல்ற மாதிரி சொல்ல முடியாது, சொல்ல முடியாது, அது தலை கவுந்துருவோம். அது வந்து சொல்லி எந்திரிச்சா சினிமாவில நல்லா தான் என்கவுண்டர் பண்றாரு, இங்க என்ன பிரச்சனை இருக்கு. நான் அப்பதான் இந்த எவன ஒரு உள்ள இந்த மாதவனை சுட்டிருக்கேன் அந்த படத்துல, அது பார்த்துக்காருன்னு சொல்றாரு. அப்படி பண்ணக்கூடாது, விசையை வந்து பிடிச்சு மெதுவா அதுவா போய் அடிக்கும். அதாவது தான் தேசிய தலைவரிடம் பயிற்சி பெற்றதாக கூட பிரச்சார மேடைகளிலே அவர் நீண்ட காலமாக தெரிவித்து வருகிறார். அவை இவருடைய இன்றைய இந்த பிரச்சனை தொடர்பாக இந்த கருத்துகள் தெரிவிப்பது, இங்கே வெளிநாட்டிலிருந்து அவருக்காக புலம்புவதெல்லாம் அவசியமா என்ற கேள்வி இருக்கிறது. இவர்களுக்காக புலம்புவதன் ஊடாக என்ன சாதனையை செய்ய போறீர்கள் என்னும் ஒரு விடயத்தை இணைத்துக் கொள்ளலாம். அதாவது யாழ்ப்பாணம் காங்கிசன்துறை பகுதியிலே திச விகாரை அமைக்கின்ற வரையில் அமைதியாக இருந்துவிட்டு பின்னர் அது முற்றுமுழுதாக திறக்கின்ற போது எதிர்ப்பு நடவடிக்கைகளிலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய கட்சியைச் சேர்ந்தவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். இப்பொழுது அது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி அந்த காணியின் உரிமையாளர்கள் விகாரைக்கு சொந்தமான அயலில் உள்ள காணியை மாற்றீடாக தமக்கு வழங்க வேண்டும் என்று தன்னிடம் கோரியிருந்ததாக வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் ஜனாதிபதி அவர்களுடைய சந்திப்பிலே இவர்களால் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கின்ற போது குறிப்பிட்டது தற்போது பேசுபொருளாகி இருக்கிறது. அவர் குறிப்பிடுகின்றார், தான் காணியினுடைய உரிமையாளர்களுடன் சந்திப்பு நடத்தி இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருந்த போது அவர்கள் தற்போது அமைந்துள்ள காணி தனியாருக்கு சொந்தமானது என்றும் அது தொடர்பான ஆவணங்களை தனக்கு சமர்ப்பித்ததாகவும் திச விகாரைக்குரிய காணி பிரிதொரிடத்தில் அமைந்துள்ளதாக தனக்கு சுட்டிக்காட்டியதாகவும் குறிப்பிட்டார். தற்போது அமைந்துள்ள காணிக்கு மேலதிகமாகவும் காணிகள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த காணி உரிமையாளர்கள் அந்த காணியை விடுவித்து தருவதோடு விகாரைக்கு சொந்தமான அயலில் உள்ள காணியையும் மாற்றீடாக தமக்கு வழங்க வேண்டும் என்று கோரியிருந்தார்கள். இது தொடர்பாக தான் தற்போது அந்த விகாராதிபதியுடனும் நைனாதிபதி விகாரையின் விகாராதிபதியுடனும் பேச்சுக்களை நடத்தி வருவதாகவும் அத்துடன் இந்த இணக்கப்பாட்டு யோசனை தொடர்பில் புத்த சாசன அமைச்சின் கவனத்துக்கு தான் கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகளை எடுத்ததாகவும் குறிப்பிடுகிறார். இந்த சந்தர்ப்பத்தில் தான் கடந்த வெள்ளிக்கிழமை ஜனாதிபதி தலைமையிலே நடைபெற்ற யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் திச விகாரியை அகற்றி அந்த காணியை உரிமையாளரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்த போது தான் குறிப்பிட்டதாக, அதாவது ஏற்கனவே இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு மாற்று காணியைத்தான் காணி உரிமையாளர்கள் கேட்டிருப்பதாக குறிப்பிட்டதாகவும் இது தொடர்பாகத்தான் தன் மீது தற்போது விமர்சனங்கள் வைக்கப்பட்டு வருவதாகவும் அதனை தெளிவுபடுத்தும் வகையில் தற்போது அவர் அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறார். அவை இந்த விடயங்கள் தொடர்பாக பார்க்கலாம். முதல்ல இங்கே வானிலைகளிலே ஜெர்மனியிலிருந்து திரு ஜெகநாதன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம் தர்சன், வணக்கம் நேயர்களே. முதலாவது ஒரு மாவை சேனாதிராஜா அவர்களுடைய மறைவு என்பது அவர் ஒரு சகாப்தம் என்றதை நாங்கள் மறக்க முடியாது தமிழ் மக்களுடைய வரலாற்றிலே. அவருடைய ஆரம்பகால போராட்ட வரலாறுகள், அவர் நீண்ட காலம் சிறையில் 7 ஆண்டுகள் வரையில சிறையில் இருந்தது, இவைகள் என்றதுகள் எல்லாம் தமிழ் போராட்ட வரலாற்றிலே மறக்க முடியாத சம்பவங்கள். அதே நேரத்தில் அர்ப்பணிப்புகள், அதே நேரத்தில் அவருடைய அந்த காலத்து நடவடிக்கைகள் ஒரு பெரிய அளவுக்கு இளைஞர்கள் மத்தியிலே ஒரு எழுச்சியை உருவாக்குனதிலும் அவருக்கு பாரிய பங்கு இருக்கின்றதையும் இந்த போராட்டத்தின் வரலாற்றில் மறக்க முடியாத விடயங்கள். ஆனால் அவருடைய இறுதி கால அரசியல் நகர்வுகள் அல்லது அரசியல் நடவடிக்கைகள் அவருக்கு மீதான விமர்சனங்கள் பலவற்றை வைக்கிறது என்ற ரீதியிலும் அவருடைய இறப்பு, அவருடைய மறைவு என்பது கூட இன்றைக்கு சில விடயங்களை அது சுமந்திரன் தரப்புக்கு மேலே மிகவும் மோசமான விமர்சனங்களை முன்வைக்கிறதுக்கான ஒரு வழியையும் அமைத்திருக்கிறது என்றது மட்டுமல்லாமல் கடந்த நிகழ்ச்சியிலே உடவியலாளர் துரைரட்னம் அவர்கள் விளக்கம் அளித்திருந்தார், கேட்டீர்களா? இல்ல, நான் அது கேட்க இல்லையா, சொல்லுங்க. அதான் அவர் அதில் விளக்கம் அளித்திருந்தார். இப்படிப்பட்ட கேவலமான பிரச்சாரங்களை மேற்கொள்வது ஒரு இறப்பிலேயே இவ்வாறான சந்தர்ப்பவாதிகள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வதை கண்டித்திருந்தார். சரி, அதுல தவறு இல்லை.
துர்வட்டம் அவர்கள் சம்பந்தமாக அவருடைய அரசியல் கருத்துக்கள் சம்பந்தமாக சில முரண்பாடுகள் இருந்தாலும் இந்த விடயத்திலே வந்து அவர் கூறியதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்னென்றால் அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். என்னென்றால் இது வந்து ஒரு கேவலமான ரீதியில வந்து தமிழ் மக்களை மேலும் மேலும் ஒரு 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 பிரித்து வைக்கிறதுக்கும் அல்லது ஒரு முரண்பட்ட சமூகமாக இன்றைக்கு மாற்றுகிறதுக்குமான நிலைமைகளை உருவாக்கி இருக்கின்றதுகளை இந்த சம்பந்தப்பட்ட தரப்பினர் தமிழ் மக்கள் சார்ந்து அரசியல் செய்கிறார்களா அல்லது தங்களுடைய சுயநல அரசியலுக்காக இவைகளை பயன்படுத்திக் கொள்கிறார்களா என்றது தமிழ் மக்கள் மட்டுமில்லை இந்த நேயர்களும் கேட்கிறவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றதுதான் முக்கியமானது. அது இன்றைக்கு தனிய மாவையினுடைய மறைவு சம்பந்தமானது மட்டுமில்லை, இன்றைக்கு சீமான் சம்பந்தமானது அது பின்னால நாங்கள் கலைக்கலாம். மூன்றாவது விடயமாக அது சம்பந்தமான விடயமாகவும் வந்து இன்றைக்கு எப்படியான ஒரு 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 கேவலமான ஒரு நிலைமையை வந்து தமிழ் சமூகத்துக்குள்ளே ஏற்படுத்துகிறதுன்றதுகளை வந்து இந்த சம்பந்தப்பட்டவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுல மௌனம் காக்கிறது ஏனைய அரசியல்வாதிகள் அல்லது கருத்தாளர்கள் வந்து இது சம்பந்தமாக ஒரு நேர்மையான அரசியல் விமர்சனத்தை செய்யறதுக்கு முன்வராமல் இருக்கிறதும் கூட வந்து ஒரு கோழைத்தனமான செயலாகத்தான் நான் பார்க்கிறேன். அப்படி நாங்கள் இருக்க முடியாது, நாங்கள் அதை கட்டாயம் கண்டித்தே ஆக வேணும்ன்றது முக்கியமானது. அந்த ரீதியில வந்து அவருடைய மறைவுக்கு என்னுடைய அனுதாபங்களும் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேணும் என்று சொல்லி பிரார்த்தித்துக் கொண்டு அடுத்ததாக நீங்கள் கடந்த காலங்களிலே வந்து ஜனாதிபதிகள் பிரதம முக்கியஸ்தர்கள் வரும் பொழுது யாழ்ப்பாணத்திலே எந்த விதமான கடந்த காலத்திலே என்று சொல்லி சொன்னால் இந்த 1950களுக்கு பிறகு அல்லது அந்த தமிழ் மக்களுடைய எழுச்சியினுடைய ஆரம்பமாக இருந்த உரிமை போராட்டங்கள் வந்த காலங்களில வந்து அவர்களுக்கு எதிராக கருப்பு கொடி ஆர்ப்பாட்டங்கள் கதவடைப்பு இவைகள் என்றதுகள் எல்லாத்தையும் மீறி ஒரு முக்கியமான தமிழ் அரசியல் தலைவருடைய மறைவின் பொழுது வந்து ஜனாதிபதி அவர்களுடைய விஜயத்தின் பொழுது அவருக்கு ஆரவாரமான அளவுக்கு வந்து வரவேற்பளிக்கப்பட்ட சம்பவங்கள் என்றது இன்றைக்கு இந்த மாற்றங்களை யாழ்ப்பாணத்திலே அல்லது குறிப்பாக தமிழ் பகுதிகளில் ஏற்படுத்தி இருக்கின்றதுக்கு ஒரு உதாரணமாக காட்ட முடியும். ஆனால் இதுல பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு விடயத்தை வந்து நாங்கள் இதுல கூறித்தான் ஆகப்படும். ஜனாதிபதியினுடைய விஜயத்தும் அவர் பேசின பேச்சுகளையும் கேட்ட பொழுது தேசிய இனப்பிரச்சனை சம்பந்தமாக அவர் எதுவும் கூறவில்லை என்றது இந்த பலரால முன்வைக்கப்படுகிற விமர்சனம். நாங்களும் அதை பற்றி பல தடவை கதைச்சிருக்கிறோம். ஆனால் இந்த ஒரு முக்கியமாக என்னன்னா இந்த கரிஸ்மேட்டிக் லீடர் என்றது, அதாவது மக்களினுடைய மனதை அல்லது கவரக்கூடிய விதத்திலே வந்து எப்படி தலைவர்கள் வந்து அதை செயல்படுத்துகிறார்கள் என்றதுகளுக்கு வந்து கடந்த காலத்தில் வந்து நாங்கள் பல தலைவர்களை தமிழ்நாட்டில் எம்ஜிஆராக இருக்கலாம், கருணாநிதியாக இருக்கலாம், அண்ணாதுரை அவர்களாக இருக்கலாம், இவர்கள் வந்து ஒரு மொழி இனம் அதுகள் என்ற சார்ந்த ரீதியில வந்து அந்த கவர்ச்சியை உருவாக்கினார்கள். அதே மாதிரி சந்திரியா வந்து ஒரு என்ன யுத்த நிறுத்தத்தை கொண்டு வருகிறேன், இந்த யுத்தம் எல்லாரையும் பாதிக்கிறது என்ற ரீதியில பெருமளவு மக்களினுடைய ஆதரவை பெற்றார். அதுக்கு பிரேமதாசா யுத்தத்தினுடைய வெற்றியை வைத்துக் கொண்டு தன்னை ஒரு கதாநாயகனாக உருவாக்கி ஒரு பெருமளவுக்கு மக்களினுடைய ஆதரவை பெற்றது. அதுக்கு பிறகு கோத்தபயம் அதை வைத்துத்தான் அந்த ஆதரவை பெற்றார்கள். அது எந்த அளவுக்கு புஷ்வானமாக போனன்றதுகள் எல்லாம் அடுத்த பிரச்சனை. ஆனால் மக்களினுடைய அந்த தேவைகள் என்ற ரீதியில வந்து மக்களுடைய மனதிலே என்ன பிரச்சனை என்றதை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்றதை புரிந்து கொண்டு பேசுகிற ஒரு தலைவராக தன்னை உருவாக்கி கொள்ளுகிறதுல வந்து அவர் வெற்றி அடைந்திருக்கிறார் என்றுதான் நாங்கள் கருத வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் அவர் அந்த எந்த கேள்வியும் வந்து விலைவாசி சம்பந்தமாகவோ இதுகள் என்ற ரீதியில வர இல்லை. பேசின பேச்சுகளில வந்து உங்களுடைய பிரச்சனை, உங்களுடைய கல்வி, உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய வசதிகள், உங்களுக்கான தேவைகள், வறுமையை போக்குகிறது, பிள்ளைகளின் கல்வி இதுகள்ன்றதுகளையும் சொல்லி தசாவதாரத்தையும் சொல்லி தசாவதாரத்துல 10 வேடங்கள்ல இருந்த மாதிரி 10 இடங்கள்ல மாளிகை வச்சிருக்கிறதான்றதையும் கேட்டு இந்த மாளிகை ஏற்கனவே வந்து ரணில் காலத்திலேயே வந்து இது என்ன வேறு தேவைக்காக இதன்றதுன்றதுக்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அதில் ஒரு முக்கியமாக லண்டன்ல இருந்த ஒரு தொழிலதிபர் ஒருவர் வந்து அவருக்கு கொடுக்கின்ற இதிலும் பேசப்பட்டது. அந்த ரீதியில வந்து தேவையாக முடிவெடுக்கப்பட்டது. ஆனா அதை அவர் அன்றைக்கு நினைவுபடுத்தி அவர் இந்த மக்களுக்கு மத்தியில வந்து இந்த மாளிகைகள் எல்லாம் இனத்துக்கு என்று பல இடங்கள்ல இருக்கிறதுகளையும் குறிப்பிட்டு அது கதிர்காமம், மகியங்கன, அனுராதபுரம் இவைகள் எல்லாத்தையும் குறிப்பிட்டு
இடங்கள்ல எல்லாம் இதெல்லாம் தேவையில்லை, இது உங்களின் தேவைக்காக இது ஒரு பல்கலைக்கழகமாக்குறதா அல்லது கலாச்சார மண்டபமாக்குறதா அதுகள் ரீதியில அறிக்கை சமர்ப்பிக்க சொல்லி என்று சொல்லி கேட்கிறது. இதுகளின் மூலம் அந்த மக்கள் எதிர்பார்ப்புகள் அவர்களுடைய பிரச்சனைகள் என்ற ரீதியில என்ன விதத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவருடைய நிலம் காணி அதுகள் அதுக்கான மாற்றுகள் என்ன மாதிரி செய்கிறது அதுகள் அதே நேரத்தில் அவரது சொல்லும் பொழுது இந்த இது என்ன பாதுகாப்பு அபிவிருத்தி சம்பந்தமாக காணிகளை சுயரிக்கிற உரிமை அரசாங்கத்துக்கு இருக்கின்றாலும் அதுக்காக தேவையற்ற விதத்திலே அதை எடுக்க கூடாது, அதுக்கு பதிலாக அப்படின்னா மாற்றான ரீதியிலும் கூட அதுக்கான ஏற்பாடுகளை செய்யப்பட வேணும், அதுகளை செய்கிற ரீதியில இந்த பிரச்சனைகளை மையப்படுத்தி பேசி அதன் மூலம் ஒரு கவர்ச்சிகரமான பிரச்சனைகளை தீர்ப்பு காணக்கூடிய ஒரு தலைவராக தன்னை காட்டிக் கொள்ளுகிறதுல வெற்றி அடைந்திருக்கிறார் என்றுதான் கூற வேண்டும். இது எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்தப்பட போகுதுன்றது அடுத்தபடியும். ஆனால் பிரச்சனை என்ன என்று சொல்லி சொன்னால் இந்த இப்படியான போராட்டங்களை சந்தித்த தமிழ் மக்கள் இந்த தலைவர்களுக்கு எதிராக இன்றைக்கு இப்படியான ஒரு மனோநிலைக்கு மாறுற சூழ்நிலை ஏன் ஏற்பட்டது, இதற்கு பதில் தமிழ் மக்களுடைய தலைவர்களிடமிருந்து என்ன? ஆனா இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? செத்த வீட்டிலும் லாபம் காண்றதுக்கு எரிகிற வீட்டில என்னன்னு சொல்றது புடுங்கிறது உலகத்தை புடுங்கலாம் என்றதுக்கான ஒரு முயற்சியை மேற்கொள்ளுகிற ரீதியில கேவலமான அரசியலை செய்து கொண்டிருக்கிறது சகிக்க முடியாத வேதனைக்குரிய விடயமாக இருக்கிறது. அப்ப மக்கள் என்ன செய்வார்கள்? யாரை நோக்கி நகர்வார்கள்? அதுக்கான குற்றவாளிகள் யார்? தடுக்க முடியுமா? அதை தடுக்க முடியுமான்னு நீங்க நினைக்கிறீர்களா? இல்ல இதுல எனக்கு கவலை ஏற்படுகிற என்னன்னா, நான் பல முறை சொல்லி இருக்கிறேன் இப்ப எனக்கும் 76 வயது. இது வயதை சொல்றதுல என்ன பிரச்சனை? அப்ப இனிமே எவ்வளவு காலத்துக்கு நாங்கள் இருக்க போறோம்? இப்ப உங்களை நான் அப்படி சொல்ல இல்லை, நீங்க என்ன விட எவ்வளவு இளமையானவர்கள், நீங்க நீண்ட காலம் வாழணும் என்ற என்னுடைய பிரார்த்தனை. ஆனா உங்களுடைய சேவைகள் எப்பொழுதும் தொடர்ந்து இருக்க வேணும் என்று நான் விரும்புகிறேன். அப்ப எங்களுக்கு இன்னும் எவ்வளவு காலத்துக்கு இருக்க போகிறேன்? அப்ப நான் சொல்லுவேன், நான் ஒரு திருப்திகரமான ரீதியில் ஏதாவது ஒன்று சமூகத்துக்கு செய்தனால் என்ற ஒரு மன சந்தோஷத்தோட நான் என்னுடைய ஆயுள் முடிய வேணும் என்றால் அது இன்றைக்கு நடக்குமா என்று சொல்லி எனக்கு தெரியல. நீங்க கேட்ட கேள்விக்கு அதுதான் பழமொழி. அந்த அளவுக்கு மனதுல சரியான வேதனையும் கவலையையும் ஏற்படுத்துகிறது என்றது அதை நேரோட நான் பகிர்ந்து கொள்றதுல தவறு இல்லை. அப்படியான ஒரு மனநிலையோட தான் நாங்க பேசிக் கொண்டிருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்குன்றதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றதுக்காக எல்லோருக்குமே இந்த கேள்வி இருக்கு. சிங்கள மக்கள் மத்தியிலும் இப்ப மைந்தா என்ன நேற்று முன்தினம் தனது உரையில குறிப்பிட்டார், புலம்பெயர்ந்த விடுதலை புலிகள் அவர்கள்தான் இவர்களுக்கு வெற்றிக்கு காரணமாக இருந்தவர்கள், தேசிய மக்கள் சக்தியின் வெற்றிக்கு அவர்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் தான் தன்னை வீட்டை விட்டு எழும்பும்படியும் தனது மகனை கைது செய்வதற்கெல்லாம் வெளிநாட்டு புலம்பெயர்ந்த புலிகளுடைய ஆதரவு தான் காரணம் என்ற மாதிரி அவரும் இந்த சந்தர்ப்பத்திலே பொய்யான பிரச்சாரங்களை தானே மேற்கொள்கிறார். இல்ல, அவருக்கு அதை விட வேற வழி இல்லை. இதை கடந்த காலத்திலும் இதைத்தானே சொல்லி இவர்கள் செல்லா காசாக போயிருக்கிறார்கள். அதனுடைய இதை மக்கள் கேட்கறதுக்கு தயாரில்லை. இந்த நிலைமையில அரசை பொறுத்தவரையிலே ஒன்று அவர்களுக்கு தெரிந்து விட்டது என்ன என்று சொல்லி சொன்னால், இந்த அரசாங்கம் தொடர்ந்து நீடிச்சு இருக்கத்தான் போகுது. என்னதான் இவை தலைகளான் என்றாலும் அவங்க இவ்வளவு பெரும்பான்மையோட இருக்கிறவர்கள் இந்த ஊழலை ஒழிக்கிறவர்கள் சொல்லி சொல்றதுக்கு நடவடிக்கை எடுக்கிற நிர்பந்தம் அவைக்கு இருக்குன்றபடியா இன்றைக்கும் ஜனாதிபதி இலங்கையிலும் இதே மாதிரியான ரீதியில தான் பேச்சுக்களை பேசுகிறார்கள். ஊழல்வாதிகள் திருடர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்திருக்கிறார்கள் அவர்கள். ஆனா நாங்கள் விட மாட்டோம் என்ற ரீதியில இந்த பிரச்சனைகளை லசந்தாவின் பிரச்சனை தொடக்கம் இவர்கள் எளிய கூட இவை இதுகள் எல்லாத்தையும் விசாரணை செய்கிறது எல்லாத்தையும் குறிப்பிடுறதுல ஓரளவுக்கு முன்னேற்றம் கண்டிருக்கிறேன். நான் இப்போ ஒரு கடைசியாக கேள்விப்பட்டேன், அசாத் மௌலானா அவர் தானே இந்த பிள்ளையானவர்களுடைய கட்சியினுடைய செயலாளராக இருந்தவர், மொழிபெயர்ப்பாளராகவும் இருந்தவர். அவரை சுவிஸ் நாட்டிட்ட அவர்கள் சில என்ன அரசு ரீதியாக கேட்டிருக்கிறார்கள் சாட்சிக்கு வர சொல்லி அவர்கள் என்று சொல்லி. ஆனா இல்லையான்றது எனக்கு தெரியல. பிரான்சுக்கு வந்துட்டார். அப்ப ஆனா அவர் சுவிஸ்ல இருக்கிறார் என்ற ரீதியில அந்த செய்தி வந்தது. அவர் சுவிஸ்ல இல்லை, அவர் பிரான்ஸ்ல மனுஷிய மகள் எல்லாரும் இங்க வந்துட்டார். அப்ப அவர் அவரை கூப்பிடுகிறதுக்கான முயற்சிகள் இவ சுவிஸ்லேன்றது அப்படின்னா அவங்களுக்கு பிரான்ஸ்ல இருக்கிறது தெரியாம சொன்னாங்களோ தெரியல. ஆனா அந்த வேண்டுகோள்கள் விடுக்கப்பட்டிருக்கிறதாகவும், ஆனா அவர் போனால் திரும்பி அவரை
அனுப்புவோம் அதுகள் என்ற ரீதியில அவருக்கான உத்தரவாதத்தை அளிப்போம் என்ற ரீதியிலும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டதாகவும் அது எனக்கு அவரோட நெருக்கமாக இருக்கிறவர்களைத்தான் கேட்கணும் அதுல உண்மை இருக்கா இல்லையான்றதுகள். ஆனா இந்த செய்திகள் வந்து பொதுவாக பேசப்படுகிறது. அந்த ரீதியில வந்து இந்த உயிர்த்த ஞாயிறு வழக்குகள் சம்பந்தமான ரீதியில வந்து இப்ப கூடுதலான கவனம் செலுத்துகிற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறதும் மற்ற ஏனைய விடயங்களிலும் வந்து இவர்கள் வந்து ஒரு அச்சத்துக்குள்ளாகி இருக்கிறார்கள். எதிர்த்தரப்பினர் வந்து இதை வீடுன்றது ஒரு பிரச்சாரத்துக்காக தொடர்ச்சியாக பாவிக்கப்படுற விடயம் இவர் வீட்டை விட்டு எழும்பித்தானே ஆகணும் என்றதுகள் வந்து தவிர்க்க முடியாது. ஆனா இந்த பிரச்சனைகள்ல வந்து இவர்கள் வந்து இன்றைக்கு ஒன்றாக சேருகிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு தெரியும். இப்ப மனுஷன் ஆணையக்காரவா இருந்தானே இவ வடிவேல் சுரேஷ் என்னுடைய மாளிகையில இருந்தவர், அங்க இருந்தவர், மற்றது ஜீவன் தொண்டமான் ஒரு மாளிகை வச்சிருந்தவரா இருக்கணும். எல்லாரும் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டு எல்லாம் அடுத்த நாளே மூட்டை முடிச்சவர்களோட எல்லாம் போயிட்டு நம்ம கேள்விப்பட்டேன். அப்ப அந்த ரீதியில வந்து இவர்களும் ஒரு நாளைக்கு போய்த்தான் ஆக வேணும். ஆனா இதுகள் அப்ப இவர்கள் வந்து தொடர்ச்சியாக இது ஒரு தங்களினுடைய செல்வாக்கு, தங்களுடைய பிரச்சனைகள், தங்களுடைய ஆதரவானவர்கள் அல்லது நேரடியான தன் குடும்பத்தவர்கள் வந்து இதுல சிக்கல்கள்ல மாட்டப்பட போகிறதுக்காக அதை பாதுகாக்க வேண்டிய நிர்பந்தம் வந்து அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அது எந்த அளவுக்கு அவர்கள் அதன் காரணமாகத்தான் அவர்கள் எல்லாம் ஒற்றுமைப்படுகிறதுக்கும் அதுகளுக்கும் என்று சொல்லி முயற்சி ஒரு பக்கத்திலே எடுக்கிறார்கள். இவர்களோட இன்னொரு பக்கத்துல இந்தியால ரணில் வந்து இப்ப தான் பலவீனப்பட்டு போற நிலைமையில வந்து அவரோட இருக்கிறவர்கள் வந்து சஜித்தோட சேர்றதுக்கான முயற்சிகள் மேற்கொள்றதுக்கு அனுமதி அளிச்சிருக்கிறார். ஆனா இதுல நீ ரணில் என்ன ரோல எடுக்க போறாருன்றது பொறுத்திருந்தான் பார்க்கணும் வேண்டியவற்றுமே. அப்ப இது வந்து தென்னிலங்கையில் இருக்கிற அரசியல் நிகழ்வுகள். ஆனா பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த பிரச்சனைகள் தென்னிலங்கையில நடந்து கொண்டிருக்கும் பொழுது எங்களுடைய அரசியல் வந்து என்ன மாதிரி இருக்குது. ஒருதன் தன்னை பாதுகாத்துக் கொள்றதுக்காகவாவது கூட்டுகளை ஏற்படுத்துறாங்க. இன்னொரு பக்கத்துல இந்த அரசாங்கம் வந்து தங்களை பழிவாங்கும் என்ற ரீதியில் ஒரு கூட்டுகளை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள். ஆனா நாங்கள் என்ன செய்யறோம் என்ற ஒரு கேள்வி இருக்குத்தானே. தமிழ் மக்களின் சார்பில் வந்து என்ன மாதிரியான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது? மேற்கொண்டும் மக்கள் எனக்கு இந்த அரசியல் தலைமைகள்ல வந்து நான் நம்பிக்கை இழந்த ஒரு மனநிலையில தான் அந்த நம்பிக்கை இழந்து போற நிலைமை எல்லாருக்கும் ஏற்பட்டிருக்குது. அது எனக்கு எல்லாருக்குமே அந்த கேள்வி எழுந்து இருக்குது. ஆகவே இதை வந்து முறியடிக்கக்கூடிய ரீதியில வந்து எப்படி ஒரு அரசியல் நகர்வுகளை மேற்கொள்ள வேணும், அதை மக்கள் மத்தியில் எப்படி கொண்டு போக வேணும் என்றதுக்கான முயற்சிகளை வந்து இந்த அளவுக்கு சுமந்திரன் போன்றவர்கள் மேற்கொள்ள போகிறார்கள். இப்போ ஜனாதிபதி வந்து குறிப்பிட்டார், இப்போ உலக வங்கி வந்து தாங்கள் கேட்காத அளவுக்கு பெரிய அளவு நிதியை தரப்போறார்கள். அதை வந்து மாங்குளம், பரந்தன், காங்கேந்துறை ஆகிய பகுதிகளில் செலவழிக்க போறேன் என்று சொல்லி தொழில் வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கும் தொழில் இதுகளை உருவாக்குறது என்ற ரீதியில அந்த கவர்ச்சிகரமான திட்டங்கள் என்றதை வந்து இதன்றதன் மூலம் அந்த இளைஞர்கள் மத்தியில வந்து ஒரு ஒரு வேலை வாய்ப்பு அதுகள் எல்லாத்தையும் உருவாக்குறது. மற்ற இதையும் சொல்லி 40,000 ஏக்கரை இடையாளம் கண்டிருக்கிறோம், அதுக்கான உதவிகளை செய்கிறோம். நீங்க தென்னம்பிள்ளைகளை நட்டு வருமானத்தை பெருக்குங்க. யாழ்ப்பாண விவசாயிகள் வந்து பெருமளவுக்கு இந்த விவசாய ரீதியாக அவர்களுக்கு வந்து பெரிய பங்கு இருக்குது. அதை செய்யக்கூடிய சாற்றல் உள்ளவர்கள் என்ற ரீதியில அவர்களுக்கும் அதை சொல்லி அதுகள் எல்லாம் சொல்றதுன்றது. இப்ப பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்ன தர்சன், தமிழ் அரசியல்வாதிகள் எப்பொழுதாவது நாங்கள் சொல்லுகிறார்கள் தானே அபிவிருத்தியையும் உரிமையையும் வந்து நாங்கள் தமிழ் மக்களுக்கு வேண்டியிருக்கிறோம். சரி, அபிவிருத்தி என்ற ரீதியில் நீங்கள் இந்த வேண்டுகோள்களை முதல் வச்சிருக்க வேணும். இது எல்லாத்தையும் செய்யுங்க, உங்களுக்கு இதுக்கான ஒத்துழைப்பை தர்றோம். ஆனால் நாங்கள் தமிழ் மக்களின் உரிமைகள் சம்பந்தமான ரீதியில் உங்களோட சமரசம் காண முடியாது, அதையும் நீங்க செய்ய வேணும் என்று சொல்லி வற்புறுத்த வேண்டியது யார்? சொல்ல வேண்டிய கட்சிகளை உடைக்கிறதுக்காக, தேர்தல் காலங்களில் கட்சிகளை பிரிக்கிறதுக்காக வெளிநாட்டில இருந்து கொடுத்த பணத்தை இந்த அபிவிருத்திக்கு பயன்படுத்தி இருக்கலாமே. அதை செய்தார்களோ இல்லையோ. இப்ப நான் கேட்கிற கேள்வி என்னென்றால், நீங்கள் அபிவிருத்தியின் தேவை, இது என்ன உரிமையின் தேவை என்று சொல்லித்தான் நீங்க எல்லாம் பிரச்சாரங்களை சொல்றீங்க. அப்படி என்றால் நீங்கள் எல்லாம் இந்த கோரிக்கைகளை முன்வைத்திருக்க வேணும். இன்னத்தை செய்யறதுக்கு வெளிநாட்டில இருந்து முதலீடுகள் செய்யறதுக்கான உத்தரவாதத்தை நாங்கள் அளிக்கிறோம், அதுக்கான பாதுகாப்பை நீங்க ஏற்பாடு செய்ய வேணும், அதுக்கான உரிமைகளை தமிழ் மக்களுக்கு தாங்க. அதுன்ற ரீதியில இந்த அபிவிருத்தியில வந்து தமிழ் மக்களும் பங்காளிகளாக இலங்கையர்களாக வர்றதுக்கான வழியை ஏற்படுத்துறதுக்கான ஆலோசனைகளை சொல்லி இருக்கல வேணும். பாராளுமன்றத்திலே அதுல பேசுறது
அதுகளை இவையில பேசியிருந்தால் தமிழ் மக்கள் கட்டாயம் அதை கவனிச்சிருப்பார்கள். அப்ப இன்றைக்கு அன்ரா இதை பேசுறதுக்கான ஒரு வழியை ஏற்படுத்த கொடுக்காமல் இருந்திருக்கலாம் அல்லவோ. ஆனா நீங்கள் என்ன செய்தீங்க? நாங்கள் 800 மில்லியனுக்கு ரோட்டு போட்டனாங்க, அது செய்தாங்க, ரோட்டை போட்ட என்ன பிரயோஜனம்? வெள்ளம் விரைக்கல, அதுக்கு சரியான வழியால் இல்லாமல் ரோட்டை போட்ட என்ன பிரயோஜனம்? இன்றைக்கு வெள்ளத்துல சனம் எல்லாம் மிதக்கைகளே இந்த ரோட்டுகள் எல்லாம் என்ன பிரயோஜனம்? ரோட்டே மூடி போய் தண்ணி. ரோட்டு போட்டாங்க, பள்ளிக்கூடம் கட்டினாங்க, 800 மில்லியன் வாங்கினாங்க. எங்களுக்கு காலத்தில் அதுக்கு அடிக்கடி தங்கவேல் ஐயா சொல்லுவார், எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு நிதி உதவிகளை பெற்று நாங்க அபிவிருத்தி செய்தாங்க. அபிவிருத்தி இல்லாம எங்க இப்ப தேசிய மக்கள் சக்தியை பொறுத்தவரையில அவர்கள் என்ன கோரிக்கை விடுத்தாலும் அதுக்கு எதிரான கருத்தை சொல்லாமல் அது தொடர்பாக நாங்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம், அதோட காணாமல் போனோர் என்ற விடயத்தை நீங்கள் எடுத்தாலும் அவர்கள் என்ன பதிலளிக்கிறார்கள், அது தொடர்பாக நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். இப்போ இந்த இன்றைய செய்தியில நாங்கள் இணைத்திருந்தது அந்த ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் பொறுப்பு குரல் தொடர்பாக சொல்லப்பட்டதை பார்த்தீர்கள் அல்லவா? அவர்கள் தாங்கள் முற்று முழுதாக அரசாங்கம் நிராகரிக்கிறது அவர்களுடைய நேரடியாக சொல்லிவிட்டார்கள். ஆனா இன்றைக்கு தென்னிலங்கையில அன்றைக்கு சுனந்தாண்டி உங்களுக்கு அனுப்பினான தெரியல இந்த பொறுப்பு குரல் விடயத்துல அரசாங்கம் என்ன செய்யுது என்றதையும் எந்த காலத்திலும் இவர்கள் அதுக்கான மறுமொழியை சொல்ல தயாரில்லை என்றதையும் குற்றஞ்சாட்டி அந்த அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறார் ஸ்ரீலங்கா சிச்சுவேஷன் ரிப்போர்ட்ல. அந்த அப்ப இன்றைக்கு பேச வேண்டிய இன்றைக்கு காணாமல் போனவர்கள் சம்பந்தமாக அதுகள் என்ற ரீதியிலே எதுவுமே பேச இல்லையே அரசு தரப்பு. ஆண்ட்ரூவா ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாணத்திலே அந்த அளவுக்கு இது ஒரு பலவீனமான நிலைமைக்கு போய்விட்டதா? எங்க இந்த காணாமல் போனவர்கள் எல்லாம் போராட்டம் நடத்தினா 1000 நாள் 2000 நாள் எல்லாம் எங்க போயிட்டோம்? அப்படி என்றால் தமிழ் மக்களுடைய அரசியல் எங்க போகுது? அவர்களுடைய நியாயத்துக்கான தேடல் எந்த நிலைமையில நிக்குது? இந்த செட்ட வீட்டுக்கு என்ன சண்டை பிடிக்கிற அளவுல தானே கூட அரசியல் போய்கொண்டிருக்கு. என்ன கேவலமான பொறுக்க முடியாத ஒரு அரசியல் ஒன்று தமிழ் மக்களுக்குள்ள போய்கொண்டிருக்கு. இதை எந்த விதத்துல வர்ணிக்க முடியும்? இதை விட என்ன வார்த்தைகள்ல நாங்க பேச முடியும்? நீங்க சொல்லுங்க தர்சன். அவர்களுக்கு இந்த வலியல்ல பிரச்சனை. அவர்களுக்கு பாராளுமன்றம் செல்வது, உள்ளூராட்சி சபையை கைப்பற்றுவது, மாகாண சபையை கைப்பற்றுவது தான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறதே தவிர நீங்கள் சொல்லுகின்ற இந்த வலிகள் எல்லாம் அவர்களுக்கு தேவையில்லாத வலியாகத்தான் அவர்கள் பார்க்கிறார்கள். இல்ல இதை கேட்கிறவங்க எல்லாரையும் அதுகளுக்கு அவங்களை ஊரங்கட்டி விட்டுட்டா பிரச்சனை இல்லை என்று சொல்லித்தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. சட்டம் தெரிந்தவர்களை ஊரங்கட்டி விட்டா இந்த பிரச்சனை இல்ல. இந்த கேள்விகளை நாங்க கேட்கல, எங்களோட கதைக்காமலே இருக்கு. விட்டுட்டா பிரச்சனை இல்லை என்று சொல்லி டெலிபோனே எடுக்கணும் இல்லை. இப்ப என்ன செய்யறது? இது என்ன சாவக்கேடு தெரியல. ஆனா இதுக்கான மாற்றம் ஏற்படாமல் மாற்றம்ன்றது மாற்ற முடியாத ஒன்றுதான் வரலாற்றுல அந்த ரீதியில நான் அடிக்கடி நான் கேட்கறது என்னன்னு சொன்னா, அவர்கள் இந்த என்ன போர்க்குற்றங்கள் தொடர்பான இவற்றை நாங்கள் விசாரிக்க மாட்டோம் இதென்று அவர்கள் குறிப்பிடுவார்களாக இருந்தால் எங்களுடைய அரசியல்வாதிகள்கிட்ட அதை விசாரிக்க பண்றதுக்கான வேலை திட்டம் என்ன இருக்கு? ஒன்றுமில்லை. சும்மா இப்ப சர்வதேச அதுகள் என்று சொல்லிக் கொண்டிருந்தவை இப்ப அதுகளையும் கைவிட்டு நினைக்கிறேன். இதுல இப்ப முதலாவது ஒரு கேள்வி ஐயா, நீங்க கஜேந்திரகுமார் கொன்னம்பலமும் இப்ப வேதநாயகன் சம்பந்தமாக ஏதோ பெரிய நேர்மையான ஆள் அதுல அவர் கடந்த காலத்துல இருந்தெல்லாம் செய்திகள் வந்தது. ஆனா இன்றைக்கு அரசால நியமிக்கப்பட்டதுக்கு பிறகு அவர் என்ன கதையை வைக்கிறார்ன்றது அது ஆராயப்பட வேண்டிய விடயங்கள். ஏன் இவர் எப்படி முன்னுக்கு முரணான ரீதியில கஜேந்திரகுமார் ஒரு கதையை சொல்ல இவர் இன்னொரு கதையை சொல்லிக் கொண்டிருக்கிறார், அவைக்கு மாற்றலாம் என்ற ரீதியில அவையோட சமரசம் பேசுற வேலையை செய்கிறாரா? முதலாவது என்னுடைய கேள்வி, கஜேந்திரகுமார் அவர்கள் என்ன இவ்வளவு காலம் பிரச்சாரம் செய்தவர்? ஒற்றை ஆட்சிக்கு கீழே எந்த விதமான தீர்வு பயனும் எங்களுக்கு கிடைக்காது, ஆகவே நாங்கள் அதுக்கு எதிர்த்து அதுக்கான போராட்டங்களை நடத்த வேணுமோ போராட்டமோ அதுக்காக ஒன்றிணைய வேணும் என்றெல்லாம் இப்ப வேண்டுகோள் சமீபத்தில் விட்டிருந்தவர். புறநத்துக்கு 20 அம்ச கோரிக்கையை கொண்டு போய் அங்க கொடுத்தனி. அதை உண்மையாக நேர்மையான ஒரு அரசியல்வாதி என்று சொல்லிச்சுன்னா இதை புறக்கணித்திருக்கலாமே. நான் இன்னென்ன காரணங்களுக்காக இந்த இதை நான் புறக்கணிக்கிறேன் என்றேன் புறக்கணிக்க இல்லை. இது பார்த்தீங்களா? என்ன கைதரலி ஒரு டிக்டாக்ல ஒரு வீடியோ ஒன்று அனுப்பி இருந்தார். இல்ல ஐயா, நீங்க எனக்கு போட்டு விடுங்க பார்க்கலாம். கேளுங்க. Various countries, India,
ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், சைனா, யுஎஸ், ரஷ்யன்ஸ், யூரோப்பியன் யூனியன் எல்லாருக்கும் எல்டிடி ஆஸ்திரேலியா எல்லாரும் எல்டிடி ஒழியணும், எல்டிடி அழியணும்னு விரும்புறாங்க. அதான் ஒரு நண்பர் சொன்னார், ஒருத்தனோட நீங்க ஒரு ஆளோட சண்டை போடலாம், 3 பேரோட சண்டை போடலாம், ஒரு ஆள் 10 பேரோட சண்டை போடலாம், 300 பேர் சேர்ந்து ஒரு ஆள் அடிக்கிறான்னா அதான் எல்டிடிக்கு நடந்தது. See, 2008 and 9 war, in the last 6 months, they lost friends across the globe. வழக்கமா ஒரு இடத்துல ஒரு ஜியோ பாலிடிக்ஸ் நடக்குதுன்னா, இந்தியா தலையிடுதுன்னா பாகிஸ்தான் ரிபல்ஸுக்கு சப்போர்ட் பண்ணும், இல்ல சைனா சப்போர்ட் பண்ணும். இந்தியாவும் ரஷ்யாவும் சப்போர்ட் பண்ணுதுன்னா அமெரிக்கன்ஸ் எதிர் சைடு சப்போர்ட் பண்ணுவோம். இங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இந்தியா, சைனா, பாகிஸ்தான், என்டையர் வெஸ்ட், அமெரிக்கா, ரஷ்யா எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டோம். Because Prabhakaran's adamant political attitude. 2001 செப்டம்பர் 11க்கு பிறகு ஜியோ பாலிடிக்ஸ் மாறிடுச்சு அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிட்டு, அட்லீஸ்ட் ராஜபக்சா வந்த பிறகாவது நெகோஷியேட்டிங் டேபிளுக்கு அவங்க போயிருந்தாங்கன்னா அவங்க தங்களுடைய அழிவை தடுத்திருக்கலாம். ஆனா பிரபாகரனோட என்டையர் ஹிஸ்டரியை பார்த்தீங்கன்னாலே அவர் எரிக் சோலேம் இன்டர்வியூ நீங்க தவிர்த்துட்டு பார்த்தா கூட அது இல்லாமல அவர் துப்பாக்கியால் மட்டுமே அடையாளம் காணப்படுகிறார். துப்பாக்கிகள் எங்கேயுமே வெற்றியை கொடுத்தது இல்ல. டேபிள்ல பேசுறது தான் இறுதி வெற்றி, அக்ராஸ் த டேபிள் தான் செட்டில் இருக்கு. வாட் இஸ் யுவர் பாலிடிக்ஸ்? How can you say that military solution is the only solution to every problem? அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மிக மோசமான ஒரு நிலைமைக்கு காரணம். சிங்கள சாவனிசத்தை, சிங்கள பேரினவாதத்தை பிரபாகரன் துல்லியமாக உணர்ந்து கொண்டிருந்தார், சந்தேகம் இல்லை. அந்த உயிரோட எரிச்சது, 9 வயசு பையனை வெட்டி கொண்டது, அதுக்கு பிறகு தமிழர்களுக்கு உரிமையை கொடுக்க மாட்டேன் ராஜபக்சா கொக்கரித்தது, சிங்கள பேரினவாதத்தை வளர்த்தது. இன்னைக்கு அதால எங்க நிக்கிறாங்க நமக்கு தெரியும். பட் இவங்க என்னைக்கும் திரும்ப மாட்டாங்க, நமக்கான ஆயுதங்கள், நமக்கான உரிமைகளை கொடுக்க மாட்டாங்கன்னு பிரபாகரன் அவதானித்ததும் சரியான அவதானிப்பு தான். பட் அந்த காலகட்டத்தில் 2008, 9, 10 மிலிட்டரி ஸ்ட்ரகிள் மூலமா நம்ம ஜெயிக்க முடியாது. ஏன்னா நீ எல்லாரையும் பகைச்சுக்கிட்ட, குறிப்பா இந்தியாவை பகைச்சுக்கிட்ட. இன்னொன்னு, ராஜீவ்காந்தி படுகொலை வாஸ் த லாஸ்ட் ஸ்ட்ரா ஃபார் இந்தியன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். இந்தியன் ஸ்டேட்டுங்க அது, அதை புரிஞ்சுக்கோங்க. ராஜீவ்காந்தின்றது காங்கிரஸ் பிரதம மந்திரி, முன்னாள் பிரதம மந்திரி கிடையாது. He was a former prime minister. அவரோட சேர்ந்து 5 பேர் செத்து போறாங்க. இட்ஸ் a direct assault on the Indian state. எந்த ஒரு அரசும் அதை அனுமதிக்காது. இதே அமெரிக்கன் பிரசிடென்ட் கொண்டு வந்தீங்கன்னா அடுத்த ஒரு 3 மாசம் அந்த கண்ட்ரியை they would have bombed it to stone age. ஸ்டோன் ஏஜுக்கு, கற்காலத்துக்கு பாம் பண்ணிருப்பான். இந்தியா அதை செய்யல. 18 வருஷம் போர் திருந்து முடிச்சான். பட் இது கேட்டீர்களா? ஆமாம். நாங்க பேசின விடயங்கள் தானே இது ஆயுதம் பண்றது மட்டும். என்னுடைய கேள்வி இது என்னதுக்கு இது வெளிவரப்படுனா, எங்களுக்கு கிடைச்ச சந்தர்ப்பங்களை நாங்கள் ஏற்கனவே பயன்படுத்தாமல் விட்டுட்டோம். ஆனால் இன்றைக்கும் இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் இந்த பேச்சுவார்த்தை இனி பேச்சுவார்த்தை பொருளாதார பிரச்சனை ஏற்பட்ட காலம் எங்களுக்கு ஒரு சாதகமான காலம். அதை சரியாக பயன்படுத்துறதுக்கு நாங்கள் மீண்டும் மீண்டும் தவறிக்கொண்டு போறதுதான் கவலை அளிக்கிற விடயம். அதை நீங்க சொல்றது 100% சரி. அது அந்த உணர்வோட தான் இதை வெளியிட்டு இருக்கிறேன். அப்ப இந்த பிரச்சனை என்னன்னு சொன்னால், அதான் கஜேந்திரகுமார் நீ சொல்ற ஒரு கதை என்ன ஒற்றையாட்சி கிளையக்கராட்சின்றதை நீ சுமந்திரனுக்கு எதிராக ஒரு அரசியல் இதா பிரச்சனை. இங்கிலாந்துல ஒற்றையாட்சி முறையிலுக்கு தானே இந்த அதிகாரங்கள் எல்லாம் பரவலாக்கப்பட்டது. இது அப்ப நீ ஒரு பிரச்சாரத்துக்காக பாவித்த நீ இப்ப உனக்கு வருத்தம், எனக்கு தெரியல சரியான முறையில, அது முழுமையாக தெரியவில்லை. ஆனா இவருக்கு ஏதோ கேன்சர் சம்பந்தமான ரீதியில தான் இவர் சமீபத்தில் நீண்ட காலமாக வைத்தியம் செய்தபடியா உங்களுக்கு தெல்லிப்பட கேன்சர் வைத்தியசாலைக்கு வைத்தியம் இதுகள் எல்லாம் வழங்கணும் என்ற ஞானம் எல்லாம் வந்திருக்கு என்று சொல்லி நினைக்கிறேன். அது நல்ல பிரச்சனை. அவர் அது அப்படி வருத்தம் வரணும் அல்லது அவர் இரண்ட வேணும் என்று சொல்லி நான் விரும்பவும் இல்லை. அவர் ஆயுளோட இருக்கணும் என்று தான் எப்பவும் விரும்புவேன். ஒருவரை சாகிறதுக்கு அல்லது தப்பிக்கிறதுக்கு நான் விரும்புற இல்லை. இந்த காலத்திலும் அவர்கள் ஆரோக்கியமா இருக்கணும் என்று தான் நான் விரும்புவேன், அது எதிரியாக இருந்தாலும் கூட. ஆனா பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்க சொன்ன விஷயத்துக்கும் நீ ஒற்றையாட்சிகளே இந்த தீர்வும் வராதுன்னு சொல்லி நீ இந்த ஒற்றையாட்சியை தொடர்ந்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி கருதுகிற ஜனாதிபதியோட நீர் என்ன வேண்டுகோளை விடுக்கிறீர்? ஏன் அதை நீங்க நேர்மையான உண்மையான அரசியல் இருக்கு என்று சொல்லி சொன்னால்,
இதை நீங்க மற்றது இரண்டாவது, நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க ஏன் நீதிமன்றத்துக்கு போகல? நீங்க எத்தனையோ சட்ட வல்லுநர்கள் குழாம் இருக்கிறீர்களே, உங்களுடைய காண்டிவன் தொடக்கம் எல்லாரும் சட்டவாதிகள். இவர் தான் ஏதோ இன்னொருவர் கூட பக்கத்தில் இருக்கிறவர் தான் ஏதோ குதிரையோடி பல்கலைக்கழகம் போனவர் என்று சொல்லி அப்படியான கருத்து இருக்குது. அவரை விடுங்க, மற்றவை எல்லாரும் சட்டவாதிகள். போங்கள நீதிமன்றத்தில் வழக்கு, நீதிமன்றத்தில் போய் இது தனியார் உரைக்கு சொந்தமான காணியை அபகரிக்கப்பட்டிருக்குது என்று சொல்லி சொன்னா நீதிவானுக்கு ஒரு பிரச்சனை இருக்குத்தானே. இது எப்படி தீர்வான்? ஒன்றில் சமரசமாக ஏதாவது பிரச்சனைகளை அரசாங்கம் முன்வைக்க வேணும், அல்லது அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேணும் இது தவறு என்று சொல்லி. ஏன் அந்த நிர்பந்தத்தை உருவாக்க முடியாது? என்ன புல்லுட, என்ன போலித்தனமான அரசியல் இது? கேலி கூத்தான தமிழ் மக்களை ஏமாத்துகிற வேலை. நாளைக்கு நீதிமன்றம் தீர்ப்பளிக்க என்னண்டா, உண்மையிலேயே அது தனியாருக்கு சொந்தமான காணி என்ற ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டால் நீதிமன்றம் அதுக்கு எதிராக எந்த விதத்திலும் தீர்ப்பளிக்க முடியாது இல்லை. அப்படி என்றால் இதுல இந்த அரசு தரப்பு இதில் தவறு விட்டிருக்கிறது, இதை நிவர்த்திக்க வேணும் என்று சொல்லி சொன்னா கிரேனை கொண்டு வேற இடத்துல அதை தூக்கி கொண்டு போய் வைக்க வேண்டியானே. ஏன் நீதிமன்றத்தை நாடுவது எங்களுடைய மக்களை பொறுத்தவரையில் நீண்ட காலமாக இவ்வளவு தூண்டல வேணும். நீதிமன்றத்துக்கு அவர்கள் போடுறதுக்கு அவர்கள் அச்சப்படக்கூடும். ஏனென்றா அரசு தரப்பில இருந்து ராணுவத்தின் தரப்பில இருந்து அது நீங்க முன்வைங்க போங்களேன், இவர்களுக்கான பாதுகாப்பை நாங்க ஏற்பாடு செய்யணும் அரசாங்கம் சொல்லி அந்த அழுத்தங்களை கொடுக்கலாம் தானே. இருக்கிற சூழ்நிலையில எழுந்தமானதுக்கு அவையில தூக்கி உள்ள போட இயலாது. முன்னே இருந்த மஹிந்த காலத்துல செய்த மாதிரி எல்லாம் செய்ய இயலாதுங்க. சட்டம் ஒழுங்குன்றதுகள் எல்லாத்தையும் நாங்க பாதுகாக்கிறோம் சொல்லிக்கொண்டு அப்படியான நடவடிக்கைகளை ஈடுபட இயலாது. இது அவர்கள் சாதாரண ஒருவருக்கு ஏற்கனவே நான் குறிப்பிட்டதுதான். ஒருவர் தந்தையார் விடுதலை புலிகளில் முக்கியமான பதவியில் இருந்தவர். 1983 இந்தியாவில் பயிற்சி பெற்றவர். அவருடைய மகன் தான் இங்கே பிரான்ஸுக்கு வந்திருக்கிறார். அவர் பயிற்சி பெற்றவர். அவர் நடேசன் புலித்தவன் அவர்களோட போகிற போது காணாமல் போயிட்டார். அப்போ இவர்கள் காணாமல் போனவர்களுக்கான விண்ணப்பத்தை கஜேந்திரகுமாரம் அவருடைய சட்டத்தரணியாக நீங்கள் பேர் சொன்ன பதிவு செய்ததுக்கு அந்த குடும்பத்தை தாயாரை அழைத்து பதிவு செய்திருந்தார்கள். அப்போ மகன் இங்கே அரசியல் தஞ்சம் கேட்டிருந்தது. அப்போ அவருக்கு ஒரு கடிதம் அதை எடுத்தால் பிரயோசனப்படும் என்று மகன் தாயாரிடம் சொல்லி, தாயார் அந்த நீங்கள் சொன்ன அதே கஜேந்திரகுமாருடைய சட்டத்தரணியிடம் சென்றிருந்த போது அவர் கடிதத்தை தயாரித்து விட்டு தான் இதை வெளிநாடுகளுக்கு கொடுக்க வேணும், அதுக்கு 500 யூரோ தனக்கு செலவாகும் தரும்படி கேட்டிருக்கிறார். அப்போ அவர் மகன் என்னுடன் தொடர்ந்து 500 யூரோவா என்னத்துக்கு, எந்த வெளிநாட்டுக்கு கொடுக்க போகிறாருன்ட்டு அப்போ தாயார் கடிதத்தை வாங்காமல் வந்து விட்டார். அப்போ அந்த கடிதத்துக்கே 500 யூரோ கேட்பவர்கள் நீங்கள் நினைக்கிறீர்களா இந்த விடயங்களில் இவர்களா தமிழர்களுடைய உரிமை எடுத்து கொடுக்க போகிறார்கள்? இவர்கள் தான் சமூகத்துக்கு தகப்பன் விடுதலை புலிகள் 83 தாயாரம் ட்ரைனிங் எடுத்த ஒருவர். ஆனால் அவர் சரணடைகிற போது தந்தையாரையும் கேட்டவர்கள் தாயார் தங்களோடு மக்களாக வரை சொல்லி என்று அவர் இல்லை புலித்தவனாக்கள் போகிற போது தான் அவர்களோடு தான் போவேன் என்று போய்த்தான் அவர் இவர்களோடு வந்திருந்தால் தப்பி இருக்கலாம். இவர் அந்த 1 மாத கைக்குழந்தையாக இருந்தபடியால் இவர்களை அடையாளம் கண்டுட்டார்கள். அப்போ அந்த இராணுவ முகாமுக்கு பொறுப்பாக இருந்தவர் இவரை தனிமைப்படுத்தி அந்த விடுதலை புலிகள் யார் மக்கள் யாருண்டு இந்த பிரிக்கிற இடத்துல இருந்து அவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் அந்த ஒரு இடத்துல இருங்க, பஸ்ஸிலே ஒரு சீட் வரைக்குள்ள நான் சொல்கிறேன், நீங்கள் டக்கண்டு ஏறி மக்களோட மக்களாக போயிடுங்கன்னு அவரை தப்ப வைத்து விட்டார். அந்த இராணுவ அந்த பிள்ளை காட்டி 1 மாத பிள்ளையோட அவர் இருக்கிறார் என்றபடியான அவரை விடுதலை புலிகள் என்று சொல்லி அடையாளம் காணப்பட்டு அந்த இராணுவ முகாம் பொறுப்பாளருடைய உதவியாலே அவரை ஒரு பஸ்ஸில் ஒரு இடம் இருந்த இடத்துல ஏற்றி அனுப்பிவிட்டார். ஆனால் பிரகாரம் நம்மவர்கள் ஊருக்குள்ளே காட்டி கொடுத்து அவரை இராணுவம் பிடித்து எப்படி நீ தப்பி வந்தா என்று கேட்டபோது அவர் குறிப்பிட்டிருக்கிறார், எனக்கு உங்களுடைய அவர் தான் உதவி செய்து வந்தார்ன்றபடியால். பின்னர் அவருடைய நீண்ட காலமாக ஒவ்வொரு மாதமோ ஒவ்வொரு 2 கிழமைக்கு ஒருக்கா கையெழுத்து வைக்கிற மாதிரி எல்லாம் அந்த யுத்தம் முடிந்த உடனே இருந்துதான் அவர்கள் தப்பி பிழைத்தவர்கள். அவர்களிடம் 500 யூரோ கேட்க நாங்கள் வெக்கம் இல்லையா? இது இவர்களுடைய இந்த சீரழிஞ்ச நேரடியா பேரை சொல்றேன், நீங்க சுபாஷ் இவர்கள் எல்லாம் நிரூபிப்போம்.
இவர்கள் வந்து இந்த வருமானங்களை பெறுகிறவர்களும் இந்த இதுகளின் இந்த வழக்குகள் காசை எதிர்பார்க்கிறவர்களே தவிர இவர்கள் வந்து சேவை மனப்பான்மையோட ஒரு வழக்கு கொண்டு செல்லுகிறதுக்கு இவர்கள் தயாரில்லை. இன்றைக்கு வரைக்கும் கஜேந்திரகுமார் ஏதாவது ஒரு வழக்கை போட்டிருக்கிறார் இந்த இது சம்பந்தமாக சொல்லி நீங்க அறிஞ்சிருக்கீங்களா? பாரிஸ்டர் பட்டம் பெற்றதுன்றது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கா? ஐயோ, அது எனக்கு தெரியாது. ராமல் ராஜபக்சவன் மாதிரி தானே எனக்கு தெரியாது. கலாநிதி பட்டங்கள்ன்றதுகளே இப்ப கணக்க கேள்வி உருவாக்கப்படுவது எல்லாம் காது கொடுத்து வாங்கினான். இங்க உங்களுக்கு தெரியும் தானே, இங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டி இந்திய பட்டங்களை இங்க கணவர் வாங்கி வச்சிருக்கிற மாதிரி இது 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 இந்த இந்த ரீதியில வந்து ஆராய்ச்சி செய்ய போனா அது எங்களுக்கு அப்பாற்பட்ட விஷயம். இப்படிப்பட்டவர்கள் தான் தமிழர்களுடைய உரிமையை முன்னெடுப்பதாக இருந்தால் தமிழர்களுடைய உரிமை. நான் திருப்பி சொல்ற விடயம் என்னன்னு சொல்லி சொன்னால், உங்களுக்கு அவருடைய ஆவணங்கள் இருக்கு என்று சொல்லி சொன்னால் அது தனியார் காணியத்தான் அவர்கள் அபகரித்திருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் நீங்க நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தால் அந்த நீதிமன்றம் கட்டாயம் ஒரு தீர்ப்பு இதுல உறுதிப்படுத்தப்படும் பொழுது ஒரு தீர்ப்பு வழங்கத்தானே வேணும். அது அரசுக்கு எவ்வளவு பெரிய சங்கடத்தை கொடுக்கும். இந்த அரசாங்கத்தை சங்கடப்படுத்துறதுக்கு நீங்க தயாரில்லை. நீங்க சும்மா வாயாலே எல்லாரும் பேசுகிறமே தவிர இது எல்லாருமே வந்து பின்கதவால சமரசம் செய்து கொள்றவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இல்லாவிட்டா நீங்க இந்த காரணத்தை சொல்லி புறக்கணித்திருக்கலாம். ஒரு அதுக்கான இது வந்து இந்த இனப்பிரச்சனை காணாமல் போனவர்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக அரசாங்கம் முடிவெடுக்க இல்லைன்னு நீங்க போராட இல்லை. அதை விட்டு போட்டு 4 பேர் இதை நீக்குன்னு சொல்லி நீங்க அதில் நின்று கொண்டு ஷோ காட்டுறதுல என்ன பிரயோஜனம்? ஊடகங்கள்ல காட்சிகள் கிடைக்கிற போது, அதாவது உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பின் பொழுது ஜனாதிபதி வருகிறார் என்று சொல்லி சொன்னால் நீங்கள் இந்த போராட்டத்தை ஏன் முன்னெடுக்கவில்லை? காணாமல் போனவர்கள் சம்பந்தமாக நீங்க வினா பிரச்சனைக்கு தீர்வுன்றதுதான் அது உடனடியாக இல்லை. காணாமல் போனவர்கள் சம்பந்தமாக, காணாமலாக்கப்பட்டவர்கள் சம்பந்தமாக இதுகளுக்கான தீர்வு என்னன்ற கோஷங்களை, மற்றது அபகரிக்கப்பட்ட பிரதேசங்களை வந்து விடுவிக்க வேண்டும் என்றதுகள் எல்லாத்தையும் முன்வைத்து நீங்க தடை சட்டத்தை நீக்கிறோம் என்றது நீக்கப்படவில்லை. நீங்க இல்ல பயங்கரமாக இதுகள் எல்லாத்தையும் வச்சு நீங்க அதை பற்றி பேசல. அப்புறம் என்னதுக்கு உங்களுக்கு என்ன சந்திப்புல என்னத்தை நீங்க காண போறீங்க? அதான் அன்றாவே எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் என்னென்ன செய்ய போறேன்னு. தொழில்பேட்டை அமைக்கிறேன், மீனவற்ற பிரச்சனையை படிப்படியா தீர்க்கிறேன், கல்வி வறுமை கோட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து இந்த 250 பிள்ளைகளுக்கு குறைவா இருக்கிறவைக்கு வந்து நான் அவைக்கான வசதிகளை செய்து கொடுக்குறேன், அவைக்கான என்ன சீருடைகள், சப்பாத்து இதுகள்ன்றது கொடுக்குறேன், காசு கொடுக்குறேன். ஜனாதிபதி மாளிகையை இந்த கலாச்சார மையமாக்கப்படுகிறா என்ன நாங்க செய்யறதுக்கு தயாரா இருக்கிறோம் எல்லாத்தையும் தான் சொல்லிட்டேன். அப்புறம் நீங்க என்ன கோரிக்கை விடுறது? இதோட என்னத்த புதுசாக அபிவிருத்தி சம்பந்தமான எல்லா பிரச்சனையும் வந்து ஜனாதிபதியை சொன்னதுக்கு பிறகு நீங்க என்ன கோரிக்கை நீங்க வச்சிருக்கீங்க? நீங்க அதுல வச்சிருக்கிற கோரிக்கையில இதை வச்சிருக்கல வேணும், அப்படித்தான் கொடுத்திருந்தாலும். அடுத்தது நாங்க எனக்கு பெரிய கவலையா இருக்குது என்னென்றால், நான் கடந்த காலத்துல நேயர்களுக்கு தெரியும் புலிகள் சம்பந்தமான ரீதியில வந்து மிக கடுமையான விமர்சனத்தை வைத்தவன். ஆனா இன்றைக்கு ஒரு இறந்ததுக்கு பிறகு அவரோட குடும்பம் அவர் முழுதும் ஏதோ ஒரு விதத்துல வந்து அந்த அர்ப்பணிப்பை செய்ததுக்கு பிறகு வந்து நாங்கள் அந்த விமர்சனத்தை செய்கிறதால வந்து அவர்களை தனிப்பட்ட ரீதியில அந்த விமர்சனங்களை செய்கிறது வந்து யாருக்கு லாபம்ன்றதால வந்து நாங்கள் அதுகளை பற்றி பேசுறதில்லை. இன்றைக்கு புலிகளுக்கு எதிரான விமர்சனம் செய்தவர்கள் ஒருவரும் வந்து புலிகள் சம்பந்தமாக இன்றைக்கு ஒருவரும் கதைக்கவே இல்லை. அல்லது இப்போ ஆனா இந்த புலிகளுடைய தலைவரை கேவலப்படுத்துற வேலையை வந்து யார் செய்கிறார்கள்? நேர்மையா சொல்லுங்க வருஷன். இந்த புலிகள் என்று சொல்லி அந்த வாரிசுகள் என்று சொல்லியும் மால்குடிகள் என்று சொல்லியும் அத்தானே செய்தார்கள். என்ன படிப்படியை பாடுறது தேவாரம் முடிக்கிறது சிவன் கோயில் என்று அன்றிலிருந்து அதைத்தானே செய்து கொண்டிருந்தார். இல்ல இப்ப நடக்கிற சம்பவங்களை பார்க்கும் பொழுது யார் இவ்வளவு கேவலப்படுத்தி இழிவுபடுத்துகிறார்கள்? ஒருவன் உயிரோட இருக்கின்றது, உயிரே இல்லைன்றது, நான் பயிற்சி பெற்ற நான்ன்றது. 4 படத்தை எடுத்து போட்டு சீமான் வந்து 4 படத்தை அங்க போன இடத்துல துவக்க வச்சு கொண்டு படத்தை எடுத்து போட்டு நான் பயிற்சி பெற்ற நான் என்று சொல்லி இன்றைக்கு நீங்க பெரியார் பங்குன்றது வந்து தமிழகத்துல வந்து அது இன்றைக்கு அதை மறக்க முடியுமா? ஒரு சமூகம் ஒரு விடுதலையை
அந்த சமூகம் விழிப்புணர்வு வர வேணும். அந்த சமூகத்துல என்ன சாதி மத ரீதியான வேறுபாடுகள் இருக்கக்கூடாதுன்றது எல்லாத்தையும் வந்து ஒரு முற்போக்கி நகர்த்தி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தின ஒரு தலைவரை நீ என்ன விதத்துல எவ்வளவு கேவலப்படுத்துற? அதை நீங்க ஏற்றுக்கொண்டு சீமான ஆதரிக்கிறவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லிச்சுன்னா இதை போல கேவலம் வேறு என்ன இருக்க முடியும்? யாரை நீங்க கேவலப்படுத்துறீங்க? உங்களோட தலைவனை இல்ல கேவலப்படுத்துறீங்க. ஏதோ ஒரு விதத்தில் அது புல சரி என்றதுகள் இருக்கலாம், சந்தர்ப்பத்தை பயன்படுத்தாம இருக்கலாம். ஆனால் தமிழ் மக்களின் ஒரு போராட்டத்தின் வரலாற்றுல வந்து பிரபாகரன் என்றவர் ஒரு அங்கம். அதை நீங்க தவிர்க்க முடியுமா? என்ன கேவலமான வேலையை செய்து கொண்டிருக்கிறீங்கள் நீங்க? கேட்டுக்கொண்டிருக்கிற புலிகளுக்கு டோசம் இருக்குன்னு சொல்லி சொன்னால் அதான் நான் சொன்னேன், ஒரு காலத்துல இவ்வளவு மலடுகளா புலிகள் உண்டு அரசியலே விளங்காத மாறி மாறி ஒவ்வொரு தரம் ஒரு இந்திய ஊடகங்களுக்கு போட்டி அவங்களுக்கு இது அதை வச்சுக்கொண்டு அவை ஒரு விளம்பரம் இதுகள்ன்ற ரீதியில வந்து இப்ப சீமாண்ட அரசியல் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா உங்களுக்கு ஆதரவானவர்களையும் குழப்புற மாதிரியான முயற்சி, படு மோசமான கேவலமான நீங்க சொன்ன மாதிரி இந்த இதுகள். அதாவது அங்க நான் சொன்ன மாதிரி இந்த மாவேருடைய எரிகிற வீட்டுல புடுங்குற லாபம்ன்ற ரீதியில வந்து யார் யாரை அதில் கேவலப்படுத்தலாம்ன்ற ரீதியில வந்து ஒரு அரசியல். இங்க வந்து இது இந்த சீமான சுத்தி இந்த குறிப்பிட்டவர்கள் வந்து தங்களை புலிகள் இந்த வாரிசுகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது அவை ஒரு அரசியல். அவர்களுடைய நோக்கம் என்னென்னா தங்களை சுயநலமா வந்து தங்களை மக்கள் மத்தியிலே அடையாளம் தாங்கள் ஒரு மிகப்பெரிய சக்தி என்று எதுக்குமே வக்கில்லாதவர்கள் வந்து இவ்வாறான பேட்டிகளை கொடுத்து தங்களை முன்னிலைப்படுத்துறது. அல்லது இவர்களை யாருன்றே தெரியாது ஆக்களுக்கு. அதான் நான் சொன்னேன், உங்களுக்கு அரசியல் என்றது இருக்குண்டா மலட்டுத்தனம் இல்லை என்றால், நீங்க மலடுகள் இல்லை என்றால் நீங்க மக்களுக்கு மத்தியில வெளிநாடுகள்ல நீங்க மக்களை கூட்டி பிரச்சாரத்தை செய்யுங்க, மக்களை அணிதிரட்டுங்க. ஈழத்தில் உள்ள மக்களுக்கு என்ன செய்ய வேணும்ன்றதுக்கான ஒரு நோக்கத்தை கொண்டு ஒரு அணிதிரட்டுங்க. நாங்கள் அதைத்தான் தொடர்ந்து தலைவர் விட்ட பாதையில நாங்கள் அதை செய்ய போகிறோம் என்று சொல்லி பகிரங்கப்படுத்துங்க. மக்களுக்கு ஆதரவு கேளுங்க. அதுக்கு உங்களுக்கு மக்கள் ஆதரிச்சார்கள் சொல்லி சொன்னா நீங்கள் பல விஷயங்களை சாதிக்கலாம் தானே. அதை விட்டு போட்டு ஆளுக்கால் உங்களை பிரமுகர் பட்டியல சேர்க்க வேணும்ன்றதுக்காக வந்து இந்த தேடி உங்களுடைய சுவிஸ்ல இருந்து சிலர், பிரான்ஸ்ல இருந்து சிலர் அப்படின்ற ரீதியில என்னத்துக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க? துணிச்சலோட முதல் வந்து நீங்கள் இந்த போராட்டத்தின் 2000 இறுதி கட்டத்தில் என்ன நடந்ததுன்றத முதல் சொல்லுங்க. நேர்மையாக சொல்லுங்கள். சரணடைந்தவர்கள் அல்ல சண்டையில இருந்து போனார்கள், சரணடைந்தவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்றவர்கள் எல்லாத்தையும் நீங்க சொல்லுங்களேன். சொல்லி ஏன் இந்த நிலைமை ஏற்பட்டது? ஆகவே நாங்கள் அந்த விஜயத்தில் வந்து நாங்கள் ஏன் அந்நியப்பட்டு போனோம், இன்றைக்கு ஏன் துண்டு துண்டா இருக்கிறோம் என்றதை பற்றி நீங்க பேசுறீங்களா? ஒருத்தர் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறீங்க. ஒருத்தர் வசப்பாடுறதும் ஒருத்தர் உழைஞ்ச இதுக்குள்ள காலம் வெள்ள உடனே அந்த வசப்பாடுறத வந்து உங்களுக்கு ஒரு நான் நினைக்கிறேன். இந்த இவர்கள் எல்லாரும் வந்து இந்த அடிக்கடி ஹைதர்லை சொல்லுவார், இவர்களுக்கு வந்து ஒரு மனோநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கான அந்த என்னன்னு சொல்றது அந்த அதுக்கான ஆலோசனைகள் வந்து இவர்களுக்கு செய்யப்படாத ஒரு காரணம். பயிற்சி பெற்ற நடத்தோட அந்த டாக்டர் ஆலோசனை நடத்தப்படணும். அது ஸ்ரீலங்கா ராணுவத்துக்கு நடத்தப்படணும். இப்ப ஸ்ரீலங்கா ராணுவத்துல இப்ப 20 வருஷத்துக்கு அப்புறம் சொல்லி கனவே ரிட்டையர் பண்ணி போயிருவாங்க தானே. இப்ப புதுசாக எல்லாரும் கூட வர்றாங்க. அந்த ரீதியில வந்து அது ராணுவத்துக்கும் செய்யப்பட்டிருக்க வேணும், இந்த இவர்களுக்கும் செய்யப்பட்டிருக்க வேணும். ஆனா அது ஒன்று நடக்க இல்லையே. தமிழ் மக்களுக்கு உண்மையிலே அந்த வந்தவர்களுக்கு மத்தியில அதற்கான பிரச்சாரங்கள் நடத்தப்பட்டிருக்கணும், அவர்களுக்கான பயிற்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கணும், அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கான நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்க வேணும். அதுகள் ஒன்றும் செய்யப்படவில்லையே. ஆனா அப்படி இருந்தாலும் இந்த சனம் இவ்வளவு வீரமான சனம் தான், உண்மையில வன்னி சனம். அதை நாங்க பாராட்ட வேணும். இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் மீண்டு வந்து தங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்பி இருக்கிறார்கள். குறிப்பிடத்தக்க அளவுக்கு வாழ்க்கையை கொண்டு செல்லுகிற துணிச்சல் அவர்களுக்கு இருக்குது. அதனுடைய மக்களை நாங்க குறை சொல்லிடாது.
ஆனா மக்களை வழி நடத்த வேண்டியவர்கள் வந்து இன்றைக்கு மனோல பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், நாங்க என்ன செய்ய முடியும்? வழிநடத்துபவர்களுடைய நோக்கம் மக்களுக்கான சேவை ஆற்றுவதில்லை. அது எவ்வளவு இடிச்சு சொன்னாலும் வந்து அவர்கள் வந்து அதுக்குரிய காரணமும் இருக்குது தர்சன். சொல்ல போனால் என்னன்னா, அந்த 30 வருடம் வந்து இவர்கள் ஒரு எடுபடிகளாக வந்து இந்த தலைவர்கள் உருவாகிட்டார்கள். சரியா? புலிகள் வந்து அது பாலசிங்கம் சொன்னது மாதிரி நீங்க நாங்க சொல்றதை செய்யறதுக்கு தான் நீங்க இருக்கிறீங்களே, சுயமாக உங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை, செய்ய வேண்டிய தேவையில்லை. அதன் மூலம் வந்து தாங்கள் ஒரு அனுகூலத்தை பெற்றுக்கொண்டு பாராளுமன்ற கதையில இருந்து இந்த எழுத தமிழர்கள் என்று சொல்லி வந்து கோஷம் போட்டதே தானே. அதுக்கு மேலே அவர்கள்ட்ட இருந்து என்னத்தை எதிர்பார்க்க முடியும்? தமிழ் சமூகத்தையும் அவர்கள் அப்படி ஆக்கி விட்டார்கள். இன்றைக்கு அந்த சமூகம் அதைத்தான் எதிர்பார்க்குது. அன்றா வந்து சொல்லிகளே கை தட்டுது, இது எல்லாத்தையும் செய்தா தங்களுக்கு சந்தோஷம். இனி அந்த மக்கள்கிட்ட முன்னிய மாதிரியான விடுதலை தொடர்பான உணர்வுகளை ஏற்படுத்த முடியுமா? இல்ல, நீங்க இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை பாருங்க. நான் சொன்ன மாதிரி என்ன அடி வாங்க போகுது வண்டியில அப்ப தெரியும். அங்க சனம் தேங்காய் விலையோ அரிசியின் விலை ஏறிட்டு அது குறிப்பிடத்தக்க அளவுக்கு கொஞ்சம் பேர் அதை சொல்லுவேன் தான். விவசாயிகளை பொறுத்த மட்டும் அவங்க வந்து இந்த ஏதோ நான் அறிந்த விலையில வந்து கூட விலை கொடுத்து தான் அவங்க வாங்கினவங்க. பிறகு வந்து அந்த அதை கண்காணிக்க எவ்வளவு மூட்டை போகுது, எவ்வளவு அரிசி ஆகுதுன்றதுகளை கண்காணிக்க வலிக்கிட்டோன்னு அவங்கள அதை வாங்குறதுன்னு பாட்டிட்டாங்க. இந்த அரிசி மாஃபியாக்கள்னா கொஞ்சம் சாதாரண ஆக்கள் இல்லை. அவங்க வந்து நிப்பாட்டி போட்டாங்க வாங்குறது என்ற உடனே வந்து புற இப்ப விலை குறைஞ்சு வேறையாக்கள் சில்லறையாக வாங்குறதே வந்து அதே விலையை குறைச்சு கேட்கிறாங்க என்ற பிரச்சனை உருவாகி இருக்குது. இது எப்படி அரசாங்கத்துக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, நிர்ணய விலையை சொன்னா இப்ப 120 140 நீ மானியம் என்ற ரீதியில வந்து இந்த இதுகள் ஒரு 50 இல்லை, நீ கவர்ச்சிகரமான ரீதியில இது 140 ரூபாய்க்கு வாங்குறோம் போட்டு 20 ரூபாவே வந்து மானியமாக வந்து கொடுக்கலாம் தானே. 20 ரூபாவை வந்து நீங்க இருக்கு என்ன வாங்குறவர்களுக்கு வந்து 20 ரூபா வந்து அல்லது நீங்க அதை நேரடியாக வாங்கணும். ஆனா உங்களுக்கு நேரடியாக வாங்குறதுக்கு காசு இல்லை. அதான் பிரச்சனை. காசு வேணும்ன்ற நோட்டை அடிக்கணும், அதை அடிக்கல. அது இப்ப என்ன நாணய நிதியத்தின் கட்டுப்பாட்டுக்கு காரணமாக இந்த நிலையில வந்து தடுமாறிக்கொண்டிருக்கிறார்கள். அது சில பிரச்சனைகளை அங்க விவசாயிகளுக்கு மத்தியில சில அதிருப்திகளை உருவாக்குது. ஆனா அதை எப்படி தீர்க்க போகிறோம்ன்றதை பொறுத்திருந்தா பார்க்கணும். அருள் அவர்கள் காத்திருக்கிறார், உங்களோட சில நேரம் கேள்விகள் கேட்பார். வணக்கம் அருள். 2 நாட்களுக்கு ஆர்வமா இருக்கணும், சொல்லுங்க. வணக்கம் இருவருக்கும். நான் வந்து முதலில் வந்து முதல்ல எனக்கு மறைந்த தமிழ் தலைமை மாவை சேனாராஜாக்கு அவர்களுக்கு எனது இதயபூர்வமான அஞ்சலியும் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொண்டு, அதை விமர்சித்தவர்கள் வந்து என்னென்ன அரசியல் அறியாமை என்று சொல்வார்கள். அதை விடுதலை புலிகள் காலத்திலிருந்து உங்களுக்கு தெரியும் வந்து, அதாவது 2 யுகம் வந்து அரசியல் யாரும் கட்டிக்கொள்ளவில்லை. நீங்கள் வந்த இந்தியாவிலிருந்து வந்த டிக்டாக் வந்து நானும் அதை எதிரொலிக்கு போட்டிருந்தேன், அவர் எனக்கு திரும்பி போட்டிருந்தார். அது ஒரு கூட்டு சொல்லப்பட்டது. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஆயுதம் மாத்திரம்தான் அவர்களுக்கு உண்டாயிருந்தது, அரசியல் இல்லை. அவர்களே அந்த நேரத்தில் கணிச்சிருந்தார்கள். அதனால இந்த வானொலியில நிறைய திறம்பட சொல்லியிருந்தோம். அதை நீங்க ஏற்றுக்கொள்ளவில்லை வந்து. அது இந்த தலைவர்களுக்கு வந்து மறைந்த தலைவர்கள் ஒரு காலத்தில் வந்து தமிழ் மக்கள் இந்த ஒரு ஹீரோவா இருந்தார்கள், ஒரு அருமையான தலைமையா இருந்திருக்காங்க அந்த அரசியல். இன்றைய அரசியல் வந்து நீங்க இன்றைக்கு நாங்கள் சென்ற போது அரசியல் கதைக்கும் போது மாவை சேனாராஜா அவர்களை பற்றி கதைக்கும் போது வந்து அரசியல் அறியாமை, அரசியல் அறிவு புரியாத இருந்தவர்களை தான் வந்து இன்றைக்கு இந்த விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். என்ன சொன்னா, அன்றைய அரசியல் வந்து புரிதமா இருந்து எங்களுக்கு தேவையா இருந்தது. அவர்கள் படித்தவர்களாக இருந்தார்கள் வந்து, அதாவது வந்து அந்த அரசியல் கோட்பாட்டுக்குள்ள ஒரு நடைமுறை நாகரிகமான அரசியல் செய்து வந்திருந்தார்கள். இன்றைக்கு அந்த நாகரிகமான அரசியல் விடுத்து இன்றைக்கு அதாவது இந்தவர் போனவர்கள் எல்லாம் வந்து அர்ச்சனா கூட அரசியல்வாதி என்று சொல்ற அளவுக்கு வந்து அரசியல் இன்றைக்கு தமிழகத்தில் மறந்திருக்கா நீங்க யோசிக்க வேண்டும். எப்படிப்பட்ட அரசியல் வந்து இன்னைக்கு தமிழ் மக்களிடம் வந்து வேறுட கூறது இனி வரும் காலங்கள் சொல்லி அதை தவிர்த்து நீங்கள் அடுத்து சொன்னா ஜனாதிபதி வருகை பற்றி நான் கொஞ்சம்
அண்ணா படிவாக சொல்லிவிட்டார் விளக்கமா. என்ன சொன்னா வந்து இந்த ஜனாதிபதியின் என்னுடைய ஆர்வம் என்ன சொன்னா வந்து இனிவரும் காலங்களில் வரும் தேர்தலுக்கான ஒரு சின்ன ஒரு வெள்ளோட்டம், அதாவது தன்னுடைய நிலைப்பாட்டை வந்து தமிழ் மக்களிடம் வந்து ஒரு ஒரு ஆழம் பார்க்கிற ஒரு அரசியலாக இதை நான் எடுத்துக்கொள்ளலாம் நினைக்கிறேன். காரணம் பண்ணா இது வரப்போ மாகாண சபை தேர்தலாக இருந்தாலும் சரி, மற்ற தேர்தலாக இருந்தாலும் சரி வந்து அது நீங்க சொல்றது சரி அருள், அது முழுக்க ஒரு அரசியல் பிரச்சாரம் தான். நிச்சயமா அவர் அதாவது தன்னுடைய கவர்ச்சி ஒரு அரசியலை காட்டுவதற்கான அந்த கதிரையில இருந்து அத்தனை நீங்க பார்த்தீர்கள் சொன்னா வந்து தன்னை ஒரு சர்வ சாதாரணமான ஒரு பிரதியா நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கமா இருந்ததை தவிர அந்த சொல்லுகளிலும் அவருடைய கவர்ச்சியான ஒரு வார்த்தைகளாலும் அவருக்கு அந்த அதாவது இந்த ஏற்கனவே நீங்க அரச மாளிகைகள் தசாவதார மாளிகைகள் வந்து ஏற்கனவே பரிந்துரைக்கப்பட்டதுதான் ரணில் காலத்துல. அப்ப வந்து இது புதுசு கிடையாது. அப்ப வந்து அந்த மக்கள் அதுக்குள்ள மயங்கி விட்டார்கள். அந்த அந்த சொல்லு கூட்டுக்குள்ளே வந்து நம்ம போடுறது என்று சொல்லி மயங்கி விட்டார்கள். அந்த மயக்கத்துல வந்து காணாம போனவர்கள் வந்து காணாமலே போய்விட்டார்கள். வந்து அரசியல் தீர்வு என்றது வந்து இல்லாமலே போய்விட்டது. நமது அரசியல் தலைவர்கள், அதாவது தமிழ் அரசியல் தலைவர் என்று பார்த்தீர்கள் சொன்னா இன்றைக்கு ஜாரி கட்டு கொண்டு நிற்கிறவர்கள் வந்து அர்ச்சுனாவோட தான் சண்டை போட தயாரா இருக்கிறது, அனுராவோட சண்டை போட தயாரா இல்லை. இன்னைக்கு அவர்கள் அர்ச்சுனாவோட போடுற சண்டையை வந்து அனுராவோட போடலாம், அர்ச்சுனாவை வந்து நீங்க அப்படி விட்டு விடுங்கள். அவர்களுக்கான அவருடைய அரசியல் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி நாங்கள் அவருடைய பல சோசியல் மீடியாக்கள் வர்ற அதுல வர மக்களுடைய கருத்துக்களை பார்த்தாலே எங்களுக்கு சரியா எப்படியான ஒரு சரிவு நோக்கி போய் கொண்டிருக்காங்க. அருள் ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு உங்களுக்கு கருத்தை கேட்க விரும்புறேன் என்னன்னு சொல்லி சொன்னா நீங்க கூட ஆழமாக நீங்க எல்லாத்தையும் பார்க்க நீங்க கருத்துக்களையும் சொல்றீங்க. அந்த ரீதியில வந்து இந்த எங்களுடைய ஊடகங்கள் என்ற ரீதியில வந்து இந்த புதிய இந்த வரலாறு இருக்குத்தானே, இந்த என்ன நவீன தொழில்நுட்பங்கள், இணையதளங்கள், மற்றது இந்த வாட்ஸ்அப், இந்த தொடர்பு சாதனங்கள் என்றவர்கள் வந்து தமிழ் மக்களை எவ்வளவு தூரத்துக்கு வந்து ஒரு ஒரு மோசமான மனநிலைக்கு கொண்டு சென்றிருக்குது. நிச்சயமா அது வந்து என்னன்னு சொன்னா நாங்கள் எழுதுறவர் எல்லோரும் வந்து அரசியல் தலைவர் அரசியல்வாதி நினைக்கிறார்கள், அதுக்கு பதில் சொல்றவர் எல்லோரும் வந்து அரசியல் தலைவர் நினைக்கிறார்கள். ஆனால் நம்புறார்கள் எல்லாரும். ஆனா உண்மையான அரசியல் இதுன்னு சொல்லி இவர்கள் கற்பிக்கப்படவில்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அரசியல் எழுதுறத வந்து விகாரம் எடுத்தால் எத்தனை பேர் வருகிறீர்கள் கூட நான்கள் கூட வருகிறேன் என்று சொன்னா அந்த நாட்டிலே சாத்தியமாது கீழே எழுதுகிறார்கள் அண்ணா நாங்கள் வருகிறோம் சொல்லி. அப்ப எப்படி அவர் அரசியல் அவர் கற்பிக்க முற்படுகிறது என்று பாருங்கள். நான் இருந்தால் எனது கண் ரெண்டுக்குள்ளே வந்து தேசிய தலைவர் தான் இருப்பார் என்று சொல்றார். இதெல்லாம் வந்து எப்படி ஒரு கவர்ச்சி. இன்றைக்கு இந்த கூட்டுகள் தானா தமிழ் மக்களுக்கு தேவை என்ற ஒரு கேள்வி இருக்கு. தமிழ் மக்கள் தமிழ் மக்கள் வந்து இவ்வளவு மோசமான ஒரு அரசியல் வறுமைக்கு போய்விட்டார்கள். நீங்க வறுமைக்கு நீங்கள் அண்ணா வறுமைக்கு வந்து இவர்களை கொண்டு சென்று விட்டார்கள் தான் சொல்ல வேண்டுமே தவிர அவர்கள் வறுமைப்பட்ட நீங்கள் கிடைக்கிறீர்கள் அரசியல். நான் வந்து அரசியல் கற்றுக்கொண்டிருக்கிறேன், வந்து டிஆர்டி மூலம் கற்றுக்கொண்டு கற்றுக் கொண்டிருக்கிறேன். இந்த இவ்வளவு விஷயங்களை நாங்கள் இந்த டிஆர்டி பாடங்களும் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆனா நம்ம அரசியல் அதுக்கு பிறகு சீமாண்ட வரைக்கும் இந்த கேள்வி எடுத்துக்கலாம் இருந்தேன் வந்து ஏன்னு சொன்னா வந்து உங்களிடம் வேற அரசியல் தலைமையில் இல்லையா, அரசியல் அறிவாளி இல்லையா? நீங்கள் வந்து களை புடுங்குற மாதிரி வந்து நான் அந்த நெடுங்களும் நீங்க பதிவு செய்யற மாதிரி சொல்றது நீங்கள் அப்படியான ஒரு அரசியல் தலைமையை நீங்கள் கொண்டு வரதுக்கான வழிமுறைகளை நீங்க செய்யவே இல்லை. காரணம் என்ன சொன்னா இப்படிப்பட்ட ஒரு அரசியல் அந்த அதாவது வந்து வெளிப்பூச்சான கூட்டுகளை நீங்க நம்பி மயங்கி போய்விடுவீர்கள், அந்த அரசியலுக்குள்ள மயங்கி போய்விடுவீர்கள். இன்றைக்கு நீங்க நம்புறீர்கள் தான் தேசிய தலைவர் வருவாரு, இன்றைக்கு நீங்க நம்புறீர்கள் தான் தமிழ்லாம் கிடைக்கும்னு சொல்லி, இன்றைக்கு நீங்க நம்புறீர்கள் பழைய கட்டமைப்பு திரும்பி வந்து நாங்கள் இளைஞர் ஆவதற்கு சண்டை போடும் இன்றைக்கு நம்புறீங்க. இப்படிப்பட்ட நம்பிக்கையை நீங்க வளர்க்குறீங்கன்னா என்ன பண்றது மதம் நீங்க ஒரு மத பிரச்சாரம் செய்யற மாதிரி தான் செய்றீர்கள் அரசியல. அது தமிழ் மக்களின் அரசியல வந்து ஒரு இன்னொரு திணிக்கப்பட்ட ஒரு மதங்கள் இங்கே நாங்கள் நமக்கு ஒரு பிரச்சாரம் செய்வார்கள் வந்து நீங்கள் இதில் ஏற்றுக்கொள்ளுங்கள், அவர் வருகிறார் இவர் வருகிறார், உங்களுக்கு நீங்கள் நீண்ட காலம் வாழலாம், நீங்கள் சொர்க்கத்துக்கு போகலாம் என்று சொல்ற மாதிரி இது ஒரு விபச்சார அரசியல் தான். இந்த அரசியல் விபச்சார அரசியல் தான். அப்படித்தான் கூற வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு ஒன்று எடுத்து பாருங்கள். இன்றைக்கு சீமான் பெரியார் அரசியலை விட்டு விடுங்க, தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கட்டும். ஆனா சீமான நீங்கள் தேசிய தலைவரோட ஒப்பிட்டு அவருடைய கூட்டுகள் அத்தனையும் பொய் என்று தெரிஞ்சு இன்றைக்கும் அவருக்கு வக்காலத்து பண்றதுக்கு வந்து தேசிய தலைமை வச்சிருந்த அதாவது விடுதலை புலிகள் வச்சிருந்த ஒரு புலனாய்வு கட்டமைப்புக்குள்ள ஒரு முக்கியஸ்தரை வந்து நீங்க பேட்டி கொடுத்து அவருடைய கூட்டு அதாவது சீமாண்ட கூட்டு நம்புற அளவுக்கு வந்து நீங்கள் அப்படி பிரச்சனை செய்ய முற்படுகிறீர்கள். அதுக்கு என்ன காரணம்? உங்களோட ஒரு அதாவது தமிழ் பகுதிகளில் வந்து வடக்கு கிழக்கு பகுதிகளில் புலம்பெயர்ந்த நாடு நீங்க எத்தனையோ அமைப்புகள் வச்சிருக்கீங்க. உங்கள்ட்ட ஒரு தலைமை இல்லையா? விடுதலை புலிகள் அழிந்தது பிறகு நீங்களா முளைத்து பாருங்க தலைமை இல்லையா? கண்டிப்பா சீமான் தான் வர வேணுமா?
சீமான் வந்து அரசியல் வந்து இல்ல நீங்க சொல்லிக்கலதான் அந்த புலனாய்வு துறையை சேர்ந்தவர் வந்து சிவானுக்கு வக்காலத்து வாங்குற ரீதியில கருத்து சொல்றாரு. ஆனா அந்த புலனாய்வு துறைக்கு பொறுப்பா இருந்த பொட்டம்மானே அவர் என்ன கேவலமா பேசின ஒரு காலத்துல அந்த வீடியோக்களும் பழக்கம் வந்திருக்காரு. அது இன்னொன்று சொல்லுறாங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது சீமான் பாரத்துக்கு ஒரு வருஷமா வந்து அவரோட புலனாய்வு செய்தார்களாம். நான் தர்சனம் கேட்டிருந்தேன் வந்து, நீங்கள் அந்த புலனாய்வு ஏன் வந்து உங்களோட பகுதிகளில் செய்யவில்லை? அதாவது கிளம்பர் கண்டுபிடித்தார்கள் தமிழ்ச்செல்வன் சாயக்குள்ளையும் வந்து வடக்கு கிழக்கு பகுதியில வந்து கிளம்பர் கண்டுபிடித்தார்கள் ஊடுருவல் நடக்கையும் வந்து அன்றைக்கு இருந்து அடைக்கிற வந்து இக்பால் அத்தார்ந்த ஒரு அரசியல் விமர்சகர் இருந்தார். அவரே சொல்லியிருந்தார் அன்று வந்து விடுதலை புலிகளின் அழிவு ஆரம்பமாகி விட்டதுன்னு சொல்லி. நான் சுமார் ஒரு 10 வருடங்களுக்கு முதல் இந்த கதையை நான் நினைவு நினைப்பேன். 10 வருஷமா சொல்லியிருந்தார் வந்து விடுதலை புலிகளின் அழிவு ஆரம்பமாகி விட்டது. ஏன்னு சொன்னா இந்த விடுதலை புலிகளுக்குள்ளேயே இப்படி அப்படின்னா அந்த புலனாய்வு என்ன செய்யற ஒரு கேள்வி இருக்குது. நீங்க சீமானுக்கு புலனாய்வு அவர்கள் இறந்த இடத்தை புதுக்குடியிருப்புல இருந்து நீங்க ஒட்டி சுட்டானுக்கு போற பாதையில பாப்பீங்கன்னா அதற்கும் ராணுவம் பாரத்துக்கும் எந்த விதமான தொடர்பு சம்பந்தம் கிடையாது. அப்ப நீங்கள் சீமானுக்கு புலனாய்வு பார்த்து நீங்கள் நம்முடைய தலைமை இப்படி அழியும் 2009 சொன்னா, நம்முடைய இவ்வளவு படையணியும் அப்படியே கூண்டோட அழியும் என்று சொன்னா, 2 லட்சம் மக்கள் கூண்டோடு சாவார்கள் என்று சொன்னா வந்து அந்த புலனாய்வு எங்க போன்ற கேள்வி இருக்கிறது. இந்த கூட்டிகளை கேட்கும் போது அண்ணா ரத்தம் கொதிக்கிறது காரணம் சொன்னா, வெறுமனையே எங்கேயோடு ஊழல் எடுத்துக்கொண்டிருக்கிற சீமானுக்கு நீங்க வக்காலத்து கொண்டிருக்கிறது வந்து எவ்வளவு தமிழ் தலைமைகளை நீங்க வளர்க்கணும், அரசியல் தலைமையில வளர்க்கணும், நீங்கள் யாரும் புலமை நடந்து எண்ணவில்லை. இன்றைக்கும் புலமைய நாட்டில் இருக்கிற அந்த அரசியல், அதாவது நீங்க சொன்ன மாதிரி அரசியல் என்ன அரசியல், அதாவது பிச்சை அடிக்கிற அரசியல் இல்லாத ஒரு வங்கோட்டு தன்மையில் இருக்கிறவங்க வந்து இன்றைக்கு வக்காலத்து பண்ணுகிறார்கள். எப்படி வக்காலத்து பண்ணுகிறார்கள் சொன்னா, இன்றைக்கு நான் வந்து நல்லொரு டேவிட் அண்ணாவில் வந்து நல்ல மதிப்பு இருந்தது. அவர் தான் வந்து இவருடைய பேட்டி கண்டிருந்தார் நினைக்கிறது வந்து புலனாய்வை சேர்ந்தவர்கள் உண்மை என்று சொல்லி நிரூபிக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சிகள் செய்கிறார்கள். அதாவது சீமான் ஆமகரட்சி என்று உண்மை, அண்ணி வந்து சாப்பாடு பரிமாறுறது உண்மை, பெரும் போர் நடக்கும் போது வந்து ஒரு விடுதலை புலி அண்ணா என்னோட கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கொள்ளுங்க கேட்டது உண்மை, அண்ணா நீங்கள் பாசறைக்கு வந்து பயிற்சி எடுத்தது உண்மை. இதெல்லாம் செய்து நடக்கும் என்று சொன்னார். 2008ஆம் ஆண்டு வந்து 2008ஆம் ஆண்டு அண்ணல் பறக்கிற யுத்தம் நடந்து கொண்டிருந்த காலம், தமிழ் பகுதி அத்தனை வந்து கொதிநிலை இருந்த காலம். எந்த ஒரு பகுதியிலும் வந்து நீங்கள் வந்து உசும்பு இல்லாத இந்த ராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறது சரி, விடுதலை புலி கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தும் சரி, அப்படிப்பட்ட எல்லாரும் இவருக்கு அந்த கொடுப்பாக இருந்தேன்னு சொன்னா எல்லாரும் படம் எடுக்கிறதுக்கான ஒரு அங்கீகாரத்தை வந்து தேசிய தலைமை கொடுக்குறது. அதில் எடுத்த புகைப்படங்களை தான் வந்து அதோட அரசியல் விபச்சாரம் சொல்லுவேன். அவருடைய அரசியல் விவசாயம் சொன்னாவது, நீ பிறவாண்ட படத்தை பின்னுக்கு வச்சுக்கொண்டு நீ நாயை பெய் என்று மற்ற அரசியல்வாதிகள் பேசும்போது அவர்கள் எங்களுடைய தேசிய தலைமை தான் பேசுகிறார்கள். எங்களுக்கு ரத்தம் கொதிக்கிறது காரணம்னா எனது நாட்டின் நான் பிறவான வக்காலத்து கொண்டதில்லை. பிறவான என்ற நாட்டில் வந்து ஒரு 30 வருஷ போராட்டத்துக்கு ஒரு தலைவராங்க நடத்தினவர் வந்து உலகத்துல வந்து தமிழினத்துக்கான ஒரு அங்கீகாரத்தை காட்ட ஒரு மையத்தில் இருந்து சொல்றேன் வந்து அந்த விமர்சனத்தை செய்யும் போது எங்களுடைய தேசிய தலைமை, அதாவது பிரபாகரத்தான் வந்து அவங்க வந்து பிரச்சாரம் செய்யறார்கள் வந்து கூடாதவர்கள் சொல்லி இந்த இனியும் செய்யற அத்தனை பிரச்சாரத்துக்கும் வந்து அடிநாதமா மற்ற அரசியல்வாதிகள் திருப்பி கொடுக்கிற பதிலடி என்ன சொன்னா வந்து சீமானுக்கு அல்ல பிரபாகரனுக்காகத்தான் இருக்கிறது. ஆனா இந்த புலம்பெயர் தேசியம் இருக்கிறவங்க அதை என்ன ஏற்றுக்கொள்கிறார் புரியவில்லை. அப்படி பேசுற என்னுடைய பிரபாகரன் விசுவாசிகளை சொல்லியிருந்தார் வந்து அதுவும் ஒரு விதமான பிரச்சாரம் தான் தமிழ்நாட்டில் இருந்து. நீங்க தமிழ்நாட்டில் பிரச்சாரம் செய்து தமிழ்நாட்டுக்கு என்ன செய்ய போறீங்கன்ற ஒரு கேள்வி இருக்கிறது. தமிழ்நாட்டில் நீங்க பிரச்சாரம் செய்வீங்க சீமான வச்சுன்னு சொன்னா வடக்கு கிழக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன லாபம் பெற போற கேள்வி இருக்குது. யாருக்கும் சொல்ல முடியுமா அதுக்கு பதில்? ஆனா உங்கள்கிட்ட பதில் இருக்காண்ணா? இல்ல, இதுல வடக்கு கிழக்கு மக்களுக்கு என்று சொல்லி சொன்னா இதுவரைக்கும் வந்து வடக்கு கிழக்கு மக்கள் குறிப்பாக இந்த கரையோர பகுதியில இன்றைக்கு இவ்வளவு மீன்பிடி பிரச்சனை, இவ்வளவு அத்துமுறைகள் நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லி சொன்னா அதை பற்றி ஒரு வசனத்தை கேட்க சொல்லி ஒரு கதை இல்ல. அப்படின்னா சூறையாடுறதுதான் உங்களுடைய இதா கொள்ளையடிக்கிறதுக்கு, தமிழ் மக்கள் இந்த வளத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு நீங்க ஊக்கம் கொடுக்குறீங்க. அப்படிப்பட்ட நீங்கள் வந்து தமிழ் மக்களுக்காக பேசுவீங்கன்னு எதிர்பார்க்க முடியும். இன்னொரு என்ன சொல்றேன், நீங்க சொன்னீங்களோ சங்கரவர்கள் சங்கரண்ணா கொல்லப்பட்ட சம்பந்தமான தமிழ்ச்செல்வன் அந்த குண்டு போடப்பட்ட விடயம் தெரியுமா? இல்ல, முதல் வந்து போட்டது வந்து தவறிட்டது. தவறப்பட்ட உடனே ஒரு செய்தி அவங்களுக்கு போகுது, நீ அடையாளம் காணாம வேற இடத்துல போட்டுட்டேன் இதுதான் என்று சொல்லி 2ஆம் தரம் வந்துதான் உடனே அடுத்த ஒரு மணித்தியாலத்துக்குள்ள 2ஆம் தரம் வந்துதான், ஒரு மணித்தியாலம் இல்ல, ஒரு கிட்டத்தட்ட அங்க 30 நிமிஷம் வழக்கு இருக்க நினைக்கிறான் அந்த மிக் பறக்கிறதுக்கு
30 நிமிஷத்துக்குள்ள சரியான ஸ்பாட்ல வந்து போட்டவங்க இல்ல யார் அந்த தகவலை கொடுத்தது? அதாங்க இன்னொரு கேள்வி கேட்கும்போது உங்களுக்கு தெரியும் வந்து கஜன் என்று சொல்லி இங்க வந்து ஐநா சபைக்கு முன்னால வந்து வாரம் அந்த வருஷம் வந்து தன்னுடைய அந்த மக்களோட படங்கள், அதாவது அழிவு நிலையில இருந்த மக்களோட படங்களை வச்சு தனது ஒரு பிரச்சாரம் என்று சொல்லி தன்னை ஒரு அரசியல் என்னன்னு சொல்றது, நான் கோமாளி என்று சொன்னாலும் இந்த வானொலியில வச்சு பிரச்சனை இருக்கிறது, அரசியல் இருக்க காவடியன் என்று சொல்லி காட்டிக்கொள்வார். அவர் வந்து அண்மையில வந்து ஒரு இந்திய தொலைக்காட்சிக்கு வந்து நேரடி நிகழ்ச்சியில வந்து அவரை கலந்து கொண்ட போன்றார். கீழே அவர்கள் போட்டிருந்தார்கள் வந்து அவருடைய பேரை வந்து முன்னாள் விடுதலை போராளி என்று சொல்லி அவர் போட்டி கொடுத்திருந்தார். வந்து சீமானுக்கு எதிரான போட்டியை கொடுத்திருந்தார். நீங்க எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியவில்லை, அந்த ஒளிப்பறை நடக்கிறக்கும் நினைக்கின்றேன். அவர் அதுல வந்து சீமான் வந்து அப்படி ஒரு வந்திருக்க வாய்ப்பு இல்லை, ஆமக்கறி சாப்பிடவும் இல்லை, உறும்புக்கறி சாப்பிடவும் இல்லை, அன்னி பரிமாறி இருக்க மாட்டான்னு சொல்லப்பட்டது. அதுக்கு இங்கே பாத்தீங்கன்னா இங்க அவர் ரத்த குதிப்புள்ளவர்கள் தொடங்கி விட்டார்கள். வந்து அவரை இப்ப துறவியாகி விட்டார்கள். இவ்வளவு காலம் வந்து ஒரு புனிதனா காட்டிக் கொண்டிருந்த அமைப்பில் இருந்தவர்கள் எல்லோரும் வந்து இப்ப அந்த கதிரண்டவர்கள் தமிழீழ காவல்துறை தேடி வர போது தேடி கொண்டிருந்த ஒரு காலகட்டம் இருந்தது. தப்பியோடி இந்தியாவை ஓடி இந்தியா வந்து இங்க வந்தவர். அது நாங்க ஏற்கனவே இந்த மாநில பற்றி விமர்சனம் செய்திருக்கின்றோம். இப்ப அவர் இவரது துறையாகி விட்டார்கள். இப்ப என்ன நினைக்கிறார்கள் சொன்னா வந்து சீமானை வச்சு அரசியல் செய்யும் இங்க இருக்கிற அந்த அமைப்புகள் வந்து என்னுடைய கேள்வி என்று சொன்னா, நீங்க ஒரு சீமானை வந்து இன்னொரு பிரபாகரனை பாக்குறீர்களா, அல்ல இன்னொரு தமிழ் ஈழத்துக்கான அவர் ஒரு முடிவு தருவார் என்று பாக்குறீர்களா? என்ன நிலையில அவருக்கு வந்து நீங்க பொருளாதார உதவியும் செய்து அவர் இவ்வளவு தூக்கி பிடிச்சு இவ்வளவு முன்னிறுத்தி செய்கிறீர்கள் எனக்கு புரியவில்லை. அவருடைய அரசியல் எனக்கு நீங்க என்ன சொல்ல வருகிறீர்கள் புரியவில்லை. அவரை வச்சு நீங்க என்ன செய்ய போறீர்கள்? அவரை வந்து இவ்வளவு தூரத்துக்கு நீங்கள் வந்து முன்னிறுத்தி அவர் செய்தது உண்மை, தலைமை சந்திச்சது உண்மை, அடுத்த தலைமை அவர் தான் சொல்ற அளவுக்கு வந்து எங்கள்கிட்ட தலைமை வங்கோட்டா இருக்கிறதா? இன்னொரு ஒண்ணு வந்து விடுதலை புலி அந்த அண்ணாண்ட மகன் இருக்க நினைக்கிறேன், மனோகரன் சொல்லி நோர்வேலையோ டென்மார்க்லயோ இருக்க நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு போட்டியை கொடுத்திருந்தார். வந்து இப்படி என்னுடைய சித்தப்பாட்டை போய் நிச்சயம் செய்திருக்க முடியாதுன்னு சொல்லி. ஓகே, அவர் தன்னுடைய உறவு என்றபடியா சொல்லியிருந்தார். ஆனா சீமான் சொன்ன வசனத்தை நீங்கள் ஜெகநாதனா கேட்டிருப்பீர்கள், தர்ஷன் பார்த்திருப்பீர்கள். அதாவது ஒரு பெண் அரசியல்வாதிகளையும் பக்கத்துல வச்சுக்கொண்டு பெண் நிருபருக்கு அவர் சொன்ன வார்த்தை. இன்னைக்கு அவருக்கு 3-4 வழக்கு பதியப்பட்டிருக்கிறது வந்து தமிழ்நாட்டில் வந்து அப்படியான சொல்லு அந்த அதாவது பெண் நிருபருக்கு சொன்னதாயும் பெண் அரசியல்வாதிகளை பக்கத்துல வச்சு வந்து அப்படி ஒரு கூட்டம் பகிர்ந்ததாயும் இப்படிப்பட்ட ஒரு அரசியல் தலைவரா வந்து தமிழ் மக்களுக்கு ஒரு தலைவரா வர வேண்டும். மற்றது வந்து நீ வந்து எங்கட நாட்டு ஒரு அரசியல் தலைவருடைய அதாவது எங்கட விடுதலை போராளி ஒரு சொந்த பந்தங்களை வந்து ஒரு இழிவான கூட்டா விமர்சிக்கிற அளவுக்கு உனக்கார அந்த பவரை தந்தது, உனக்கார அந்த அதிகாரத்தை தந்ததுன்றது நாங்க கேட்க வேணும் வெளியோடு சேர்ந்து. நீ வந்து வேணுமென்று சொன்னா இலங்கை மக்கள் அரவணைப்பாய், வேண்டாம் சொன்னா நீ காட்புணர்ச்சியா பேசுவாய் என்று சொன்னா வந்து நாங்கள் ஒன்றும் வந்து உங்களோட வந்து காலில் போட்டுக்கொள்ள பந்து கிடையாது. நாங்கள் எங்களுக்கு வந்து அரசியல் தலைமை நாங்கள் உருவாக்கப்பட வேண்டும். எங்களுக்கு அரசியல் நிலைப்பாட்டை நாங்கள் தான் நிர்ணயிக்க வேண்டும். இன்னொருத்தர் வந்து எங்களுக்கு அரசியல் செய்கிற அளவுக்கு வந்து எங்கட படித்தவர்கள் வாழ்ந்த தேசம் வந்து எங்களோட தேசம் வந்து வடக்கு கிழக்கு பகுதியாக எந்த எங்களுக்கு மூலதனமே படிப்பாத்தான் இருந்தது, அரசியல் அறிவு இருந்தது. எங்களுக்கு அரசியல் அறிவு நீங்க மழுங்கப்படுத்தினீங்களே தவிர இன்னும் எங்களுக்கு அறிவு கூர்மையா தான் இருக்கிறது. அந்த கூர்மை வளர 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 நீங்க எல்லாம் பலம் கழிச்சு கொண்டு போறீங்க. எங்களுக்கு ஒரு புது ஒரு விஷயங்களை காட்டி நாளுக்கு ஒரு விஷயங்களை காட்டுறீர்கள், வருஷத்துக்கு ஒரு விஷயம் காட்டுறீர்கள், மாவீரர் நாள் வரைக்கும் ஒரு விஷயம் காட்டுறீர்கள், ஒவ்வொருடைய ஒரு திதி வரைக்கும் நீங்க ஒரு சந்தர்ப்பம் வரைக்கும் எங்களுக்கு மலங்கடிக்க வேண்டிய செய்தியில போட்டு உடனே மலங்கடித்துவீர்கள், துவாரகா வாராண்டுவீர்கள். நீங்க இப்ப அண்மையில வந்து ஒரு செய்தி வெளிப்பட்டு வந்து புலித்தலைமை இன்னொன்று வந்து விடுதலை புலியில புலித்தலைமை ஒன்று சொல்லி சுவிசிலம் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறதா கேள்விப்பட்டிருந்தா சரி இல்லையோ, போஸ்கோண்டவர் இல்லையோ? அப்படி வந்து நீங்கள் உலகம் பூரா வந்து உங்களுடைய நீங்க கொடுக்குற கடதாசியை வந்து குப்பை தொடிக்க போட்டு அதாவது தங்கட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் ஏதோ நம்பிக்கொண்டிருக்கீர்கள் எங்களுடைய அமைப்புகள் தான் வந்து இங்கே உங்களோட தமிழ் மக்களை வாழ வைத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனா உங்களோட அமைப்புகள் வந்து இங்க என்ன செய்யுதுன்றது வந்து இந்த உலகத்துல வந்து இவ்வளவு கண்ணுக்கு என்ன விட்டு பார்த்து கொண்டிருக்காங்க. உங்களை எந்தெந்த நேரத்தில் எங்க தூக்கி போடுறதுக்கு ரெடியா இருக்காங்க தெரியாது. இப்படிப்பட்ட தலைமையில வந்து தமிழ் மக்கள் நம்புறாங்க வேண்டும் போது வந்து இந்த வானொலி சொல்ற அத்தனை அரசியல் கூட்டுகளையும் வந்து செவிமடுத்தார்கள் என்று சொன்னா கூட வந்து இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு தலைமை தோன்றி இருக்கும். இன்றைக்கு வந்து அரசியல் உங்களுக்கு தெரியாமல் இல்லை, அரசியல் உங்களுக்கு தெரியும். நாங்கள் உலகத்துக்கு கத்தி திருப்பி ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்ல வாரோம் என்று சொன்னா வந்து இன்னும் எங்களுக்கு அரசியல் தேவை என்றது உண்மை. இன்றைக்கு வந்து அதாவது உதாரணத்துக்கு இன்னொரு கூட்டு ஜனாதிபதி சொல்லியிருந்தா இன்னைக்கு வந்து இந்த இன்னொரு அதாவது உங்களுக்கான அதாவது
உங்களுக்கான அந்த வயசு என்னது இந்த மாளிகைகளை வந்து உங்களுக்கு இது வேணுமா, லைப்ரரி வேணுமா, அது வேணுமா, இது வேணுமான்னு கேட்டவர் வந்து உங்களுக்கு ஒரு அரசியல் பல்கலைக்கழகமா வேணுமான்னு கேட்டவர்கள் எந்த ஒரு தமிழ் மொழிக்கு அரசியல் தீர்வு வேணும்னு கேட்கவில்லை. அதுல பாத்தீங்கன்னா தெரியும். சரியா? அப்ப அந்த அளவுக்கு ஒரு அரசியல் மழுங்கப்பட்ட தன்மையை தான் நாங்க வளர்த்து வச்சிருக்கோம். அதுல வந்து ஒரு மயங்கர தன்மையை தான் நாங்க வளர்த்து. எந்த ஒரு அரசியல்வாதிகளும் வந்து எந்த ஒரு இன்றைக்கு வந்து சீமானிட்ட நாங்கள் 1000 கேள்வி வைக்கிறது இங்கேருந்து கேள்வி கேட்டுருக்கோம். அந்த நாடு இருக்கிறவங்களுக்கு ஒரு அரசியல் ஒரு அறிவை கொடுக்காதது வந்து ஆட்ட தவறு. இந்த 2 தலைமுறையா வந்து நீங்கள் வந்து ஆயுதத்தை கையேந்து நீங்கள் வந்து ஒரு பக்கம் அரசியலை படிப்பிச்சுக்கோம். இன்றைக்கு வந்த தலைவர், அதாவது ஜனாதிபதி வந்து எப்படி இந்த ஜனாதிபதியா வந்தாருன்னு சொல்லி நீங்கள் அந்த இருந்த கூட்டத்தை உறுதியாக சிந்தித்து பார்த்திருந்தார் சொன்னா வந்து அவருக்கு அந்த அரசியல் அறிவு கூர்மையா வந்திருக்கு. அவர்கள் எப்படிப்பட்ட அரசியலை வளர்த்து தங்களுடைய இயக்கங்களை எப்படி மாற்றி அமைத்து, எப்படி அரசியல் கற்பித்து, எப்படி புலம்பெயர்ந்த நாடுகள் அவங்களோட அமைப்புகளுக்கு அரசியல் தீனி போட்டு வளர்த்து இன்றைக்கு இந்த ஒரு நிலையான அரசியல் அந்த அமைப்புக்குள்ளாத ஒரு தலைமை வந்து இந்த இலங்கை நாட்டில் 3 பெரும்பான்மை இருக்குன்னு சொன்னா வந்து அவர் எவ்வளவு பொறுமையாகவும் எவ்வளவு ஒரு அதாவது தங்களோட அரசியல் அறிவையும் வளர்த்து வந்தார்கள் சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னா எங்களுடைய அமைப்புகள் வந்து எங்களுடைய தலைமைகளும் வந்து அதை வளர்க்காம விட்டது மாபெரும் குற்றம். ஆனா நீங்களே ஏதாவது சொல்ல போறீங்களா? இல்ல நீங்க இவ்வளவு விஷயங்களை நீங்க சொன்னதுக்கு நன்றி. நாங்கள் நேரம் இதா இருக்குது, ஒரு நாங்கள் அதோட முடிக்கலாம். எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை நன்றி. பிரான்ஸ்ல வந்து 4 பிப்ரவரி கரிநாள் வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் அடிப்படையில் தன்னாட்சிக்கான உரிமை குரல் கவனஈர்ப்பு போராட்டம் நடைபெறுகிறது. பிரெஞ்சு பாராளுமன்றம் மற்றும் வெளிவிகார அமைச்சுக்கு அருகிலே இருக்கின்ற எஸ்பிளனாடு அன்விலிட் என்ற முகவரியில் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, அதாவது இப்போ 12 மணி ஆயிட்டது, அதாவது நாளை 4ஆம் தேதி 3 மணிக்கு நடைபெற இருப்பதாக செவ்வாய்க்கிழமை நாளை என்ன இப்ப திங்கள் செவ்வாய் இப்ப திங்கட்கிழமை 4ஆம் தேதி என்ற நாளை 3 மணிக்கு இடம்பெறும் என்பதை அறிய தந்திருக்கிறார்கள். வந்தவர்களுக்கு நன்றி, வாசித்தவர்களுக்கு நன்றி, ஜெயநாதன் உங்களுக்கு நன்றியை கூறி இன்னொரு சந்தர்ப்பத்தை கலந்து கொள்ள வேண்டும் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அனைவருக்குமே நன்றிகள். சொன்ன விடயங்களை சிந்தித்து நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். சரிகளே, இத்துடன் டிஆர்டி தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சியில் நிறைவுக்கு வர வழமை போல் தொடர்கின்றது. சிங்கப்பூரிலிருந்து